ராமானுஜதயா பாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் கலயாமி கலித்வம்சம் கவிம் லோகதிவாகரம் யஸ்ய கோபிः பிரகாசாபிராவித்யம் நிஹதம் தமஹ என் பிறவி தீர இறைஞ்சினேன் இன்னமுதா அன்பே தகளியளித்தானை நன்புகழ் சேர் சீதத்தார் முத்துக்கள் சேரும் கடல் மல்லை பூதத்தார் பொன்னங்கழல் ஏனத்தின் உருவாகி நிலமங்க எழில் கொண்டான் வானத்தில் அவர் முறையால் மகிழ்ந்தேத்தி வளம் கொள்ளா காணத்தின் கடல் மல்லை தலசயனத்துறைகின்ற ஞானத்தின் ஒளியுருவை நினைவார் என் நாயகரே. தொண்டை நாட்டு திருப்பதிகளிலே ஒன்றான திருக்கடல் மல்லை என்கிற திவதேசத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். நேற்று எம்பெருமான் அந்த திவதேசத்திற்கு எப்படி எழுந்தருளினான் அப்படின்னு அனுபவித்தோம். புண்டரீக மகர்ஷின்னு சொல்லக்கூடிய பரம ஸ்ரீ வைஷ்ணவரான பகவத் பக்தரான மகா முனிவர் சமுத்திர ஜலத்தை கையால வாரி இறைச்சிட்டு சமுத்திரத்தை கடந்து திருப்பார்கடலுக்கு போய் பெருமாள் திருவடியிலே தாமரை மலரை புண்டரீக புஷ்பத்தை சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டவர் தன்னுடைய பக்தியினாலே அதை சாதிக்கலாம் அப்படின்னுட்டு சமுத்திரத்தை இறைத்துக் கொண்டிருக்கிறார். நாள்கள் வாரமாகி, வாரம் மாதமாகி, மாதம் வருஷமாகி, எத்தனையோ வருஷங்கள் இறைத்துக் கொண்டிருந்தாலும் சமுத்திர ஜலமானது குறையவில்லை. அப்பவும் தளராத மகர்ஷியானவர் தன்னுடைய பக்தியாலே சாதித்து விடலாம் என்று சிரத்தையாக எம்பெருமான் மீது பாரத்தை போட்டு பண்ணி கொண்டிருக்க, அதற்கு மேலும் அவரை சோதிக்க கூடாது என்று எம்பெருமானானவன் அவருக்கு சேவை சாதிக்கணும் அப்படின்னுட்டு சங்கல்பம் பண்ணிண்டு ஒரு வயசான முதியவரா நல்ல கோடை காலத்திலே கால் சுடும்படியா அந்த ஆத்து கடற்கரை மணலிலே கையில ஒரு ஊணுகோல்னு சொல்லக்கூடிய தடிய ஊனின்று வயசான பெரியவரா வந்து அந்த சமுத்திர ஜலத்தை வாங்கி வாரி இறைச்சிட்டு இருக்கிற ரிஷியின் இடத்துல போய், சுவாமி எனக்கு பசிக்கிறது, சாதம் வேணும், இந்த ஊர்ல ஏதோ ஒரு ராஜா நித்தியம் ததியாராதனை பண்றதா கேள்விப்படுறனே, அங்க போய் என்னால சாப்பிடுற அளவுக்கு என்னண்ட உடம்புல சக்தி இல்ல, நீங்க போய் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுங்கன்னு பிரார்த்திக்க, இந்த புண்டரீக ரிஷியும் தொடர்ந்து பண்ணி கொண்டிருக்கிற காரியத்தை நிறுத்திட்டு போறதுக்கும் மனசு இல்லாம, இவருக்கு சாதம் வாங்கி தர முடியாதுன்னு சொல்றதுக்கும் மனசு இல்லாம, சுவாமி நான் வர வரைக்கும் இந்த ஜலத்தை நீங்க இறைச்சுருங்க அப்படின்னு இவருண்ட அந்த காரியத்தை கொடுத்துட்டு போய் சாதம் வாங்கிட்டு வரார். வந்த போது பார்த்தா அந்த வயசான பெரியவரை காணல. இந்த வயசான பெரியவர் புண்டரீக மகர்ஷியானவர் சமுத்திர ஜலத்தை வாரி இறைக்க சொன்னாரே அப்படின்னுட்டு ஒரு கை வைத்தார், பாதி சமுத்திரம் வத்தி போயிடுத்து. இன்னொரு கை வாரி இறைத்தார், மொத்த சமுத்திரமும் வத்தி போய் ஜலமே இல்லாமல் வெறும் மணல் திட்டா போச்சு. போனா விட்டு என்ன பண்ணினார், அந்த சமுத்திர மணல் கடல் மண்ணெல்லாம் அப்படி கையால ஒன்னா சேர்த்து குவித்தார். அதை ஒரு தலையணை போல மேடாட்டம் பண்ணினார். பண்ணிட்டு அதுல தலையை வடிச்சு படுத்துட்டார். இந்த புண்டரீக மகர்ஷியானவர் வந்து பாக்கிறார், சாதத்தோட வந்த பெரியவரை காணலையே, இவருக்காக பெருமாளுக்காக ஜலம் வாரி இறைச்சுட்டு இருக்கிற கைங்கரியத்தை கூட விட்டுட்டு போனோமே, இவரை காணோமேன்னு பதட்டப்படுறார். ரிஷியே பதட்டப்படாதுங்கோ, இங்க வாங்கோ அப்படின்னு ஒரு குரல் கேட்கறது. கிட்டக்க போய் பார்த்தா சமுத்திரத்துல ஒரு சொட்டு ஜலம் இல்லை. சமுத்திர மணலையெல்லாம் அப்படி தலகாணி போல குவிச்சு அதை ஒரு தலைக்கு தலகாணி போல வச்சுண்டு பெருமாள் சயனிச்சுட்டு இருக்கான். திருவனந்தாழ்வான் மீது படுத்துக் கொள்ளவில்லை, தரையிலேயே ஸ்தலத்திலேயே படுத்துக் கொண்டிருக்கிறான். ஸ்தல சயனன். கையிலே சங்கு சக்கரங்கள்னு சொல்லக்கூடிய திவ்ய ஆயுதங்கள் இல்லை. 4 திருக்கரங்கள் மட்டுமே பெருமாளுக்கு உண்டு. அந்த 4 திருக்கரங்களிலே எந்த ஆயுதங்களும் கூட இல்லாமல் பெருமாள் ஏகாந்தமா ஓய்வெடுக்கிற நிலையிலே ஆச்சரியமா படுத்துட்டு இருக்கார். மேல் 2 திருக்கரங்களிலே வலது திருக்கரத்தை தலைக்கு வைப்பது போல அப்படியே ஒசத்தி வைத்துக் கொண்டு, இடது திருக்கரத்தாலே ஆகுவான ஹஸ்தம்னு சொல்லக்கூடிய அடியவர்களை தன்னை நோக்கி வாங்கோன்னு கூப்பிடக்கூடிய கையோடு கூட கீழ் 2 திருக்கரங்களும் படுத்துட்டு இருக்கிறவா ஓய்வு நிலையில கைய வச்சுக்கிறது போல பெருமாள் அப்படியே வச்சுண்டு ஆச்சரியமா சயனிச்சுட்டு இருக்கார். இப்படி பெருமாள் ஸ்தலத்திலே சயனித்துக் கொண்டு ஸ்தல சயனத்து உறைவாராக எழுந்தருள் இருக்கக்கூடிய திவதேசம். பெருமாளே தரையில படுத்துண்டார் அப்படின்னுட்டு தாயாரும் தாமரை பூவை விடுத்து தரையிலே அமர்ந்து கொண்டால் நிலத்திலே அமர்ந்த மங்கை நிலமங்கை தாயார் சலசயன பெருமாளா சேவை சாதிக்கக்கூடிய திவதேசம்னு அனுபவித்தோம். இந்த எம்பெருமானுக்கு ஒரு யுகத்துக்கு முன்னாலேயே இந்த திருக்கடல் மல்லை திவ்யதேசத்திற்கு
திரு இடவெந்தையிலே இருக்கக்கூடிய ஞானப்பிரான் திரு வலவெந்தையா வந்து எழுந்தருளி இருக்கிறான் அப்படின்னு பார்த்தோம். அந்த பெருமாள் தான் இவர் விடவும் வயசுலையும் காலத்தினாலையும் மூத்த பெருமாள். அவருடைய சன்னதி இந்த கல் தேர்னு சொல்லக்கூடிய பஞ்சரதங்களுக்கு போற வழியில இருக்கிறது. அந்த சன்னதி ஆச்சரியமான ஒரு குடைவரை கோயில், அவசியம் போய் சேவிக்க வேண்டிய பெருமாள். மூலவர் வலது திருமடியிலே தாயாரை வைத்துக் கொண்டு வர்ண கலாப திருமேனியுடன் வராக பெருமாளா ஞானப்பிரானா சேவை சாதிக்கக்கூடிய ஆச்சரியமான திவ்யதேசம். இந்த எம்பெருமானை பிரார்த்தித்துக் கொண்டு நிறைய ரிஷிகள் தங்களுக்கு ஞானம் வேணும்னு தபஸ் பண்ணிருக்கா. அப்படி எல்லோருக்கும் ஞானத்தை அளித்த ஞானமே வடிவான எம்பெருமான் ஞானப்பிரான். இவா 2 பேரும் தான் இந்த திவ்யதேசத்தினுடைய நாயக்கர்கள். பெருமாளா இவா 2 பேரும் இந்த திவ்யதேசத்திற்கு நாயகர்கள். பாகவதால்ல இந்த திவ்யதேசத்திற்கு ஏற்கனவே ஒரு நாயகர் புண்டரீக மகரிஷி தன்னுடைய பக்தியினாலே தன்னுடைய பிரயத்தனத்தினாலே திருப்பார்கடல்ல இருக்கிற பெருமாளே பாம்பு படுக்கையையும் திருப்பார்கடலையும் விடுத்து தரையில வந்து படுத்துக் கொண்டிருக்கக்கூடியதான காட்சி. அப்படி பெருமாளையே தன்னுடைய பக்தியாலே கட்டி இழுத்த ஒரு மகாத்மா அவர் இந்த ஸ்தலத்துக்கு பாகவதாலிலே ஒரு நாயக்கரா திகழறர். அதற்கடுத்தபடியாக எம்பெருமானுடைய அபிநவ தசாவதாரங்கள், அன்னைக்கு மத்ஸ்ய வராக வாமன கூர்மன் ரிசிம்மன்னு பெருமாள் 10 அவதாரங்கள் எடுத்தானே, அதுபோல ஆண்டாளையும் மதுரகவி ஆழ்வாரையும் நீக்கிட்டா மீதி இருக்கிற 10 பேரா திரும்பவும் பெருமாள் 10 ஆழ்வார்களா அவதாரம் பண்ணினான் அப்படின்னுட்டு சுவாமி தேசிகன் அபிநவ தசாவதாரங்கள்னு கொண்டாடுறார் அவளை. அதிலே முதலாழ்வார்கள்னு சொல்லக்கூடிய 3 பேர்ல நடுநாயகமா திகழக்கூடிய பூதத்தாழ்வார் இந்த ஸ்தலத்தினுடைய இன்னொரு நாயகர். அந்த ஆழ்வாருடைய அவதார ஸ்தலம் இது. பகவான ஸ்ரீமன் நாராயணன ஒரு க்ஷணம் கூட நினைக்காம இருக்க முடியாதவர், ஒரு க்ஷணம் கூட பகவானுடைய ஞாபகம் இல்லாமல் உயிர் வாழ முடியாதவர் அப்படின்றதுதான் அர்த்தம் பூதத்தார் அப்படின்ற பெயருக்கு. ஆழ்வார் அப்படின்னா எம்பெருமானுடைய அழகிலும் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களிலும் ஆழ்ந்து ஆழ்ந்து ஆழங்கால் பட்டவர்கள் யாரோ அவாதான் ஆழ்வார். ஆழ்வார் அப்படின்னா ஆழ்ந்து போவார், அப்படியே மூழ்கிடுவார் அப்படின்னு அர்த்தம். எதுல மூழ்கிடுவார்? பெருமாளை பார்த்தா பெருமாளுடைய வடிவ அழகிலே மூழ்கிடுவார். பெருமாளை பத்தி நினைச்சுண்டா அவருடைய கல்யாண குணங்கள், அவருடைய லீலைகள், அவர் தசாவதாரங்கள்ல பண்ணின வைபவங்கள், அவர் அருமை பெருமைகள், அதிலெல்லாம் அப்படியே ஆழ்ந்து போயிடுவார். எழுந்துக்கவே மாட்டார், அதுல இருந்து வெளியிலேயே வரமாட்டார். ஒரு பாத்திரத்துல தேனை வச்சிருக்கோம், அந்த தேன்ல தெரியாம ஒரு ஈயானது அப்படியே உழுந்து போயிடுத்து, அதுல இருந்து வெளியில வருமோ? அந்த தேனை சாப்பிட்டு அந்த மயக்கத்துல அப்படியே மூழ்கி அதனுள்ளே ஆழ்ந்து போயிடுறது பாருங்க. அந்த மாதிரி பெருமாளுடைய வடிவழகிலும் குணங்களிலும் அருமை பெருமைகளிலும் பக்தியிலே ஆழ்ந்து போனவர்கள் ஆழ்வார்கள். அவர்களிலே மற்றுள்ள ஆழ்வார்களுக்கு முன்னே வந்துதித்த நற்றமிழால் நூல் செய்து நாட்டை வைத்த பெற்றிமையோர் என்று முதலாழ்வார்கள் என்னும் பெயர் இவர்க்கு அப்படின்னு மணவாள மாமனிகள் சாதிக்கிறார். மற்ற ஆழ்வார்களுக்கெல்லாம் முன்னாலே அவதரித்தார்கள், ஆகையினாலே இவாளுக்கு முதலாழ்வார்கள்னு பெயர். சுவாமி முதலாழ்வார்னு ஒருத்தர் இருந்தா போறாதோ, ஏன் முதலாழ்வார்கள்னு இருக்கணும் அப்படின்னா, இவா ஒருத்தரும் ஒரு சமயத்துல கொஞ்சம் கால வித்தியாசம் கால அவகாசத்துக்கு அப்புறமா பிறந்திருந்தாலானா முதலாழ்வார்னு ஒருத்தர் தான் இருந்திருப்பார். இவாலோ இன்னைக்கு ஒரு ஆழ்வார், நாளைக்கு ஒரு ஆழ்வார், நாளன்னைக்கு ஒரு ஆழ்வார்னு தொடர்ந்து 3 நாள் 3 ஆழ்வார்கள் அவதாரம் பண்றா. ஒரு நாள் வித்தியாசம்தான். ஆகையினாலே இவர்களை 3 பேரையும் சேர்த்து முதலாழ்வார்கள்னு சொல்றதுதான் வழக்கம். இவா 3 பேரும் அயோனிஜர்களாக, அதாவது தாயினுடைய வயிற்றிலே தோன்றாதவர்களாக, ஒருத்தரும் ஒரு புஷ்பத்திலே இருந்து அவதரித்தவர்கள். ஆகையினாலே இவர்கள் அயோனிஜர்கள், பெண் வயிற்றிலே பிறக்காதவர்கள் என்ற பெருமையையும் பெறுகிறார்கள். அதிலே நடுநாயகமாக திகழக்கூடியவர் பூதத்தாழ்வார். இந்த பூதம் அப்படின்ற பெயர் பூசத்தாயாம்னு சொல்லக்கூடிய சம்ஸ்கிருத விக்கிரகத்திலிருந்து கிடைக்கக்கூடியது. அதாவது இந்த ஜீவனானது சத்தை பெற வேணும். சத்தை பெற வேணும் அப்படின்னா இது உண்மையாவே வாழறதுக்கான பிரயோஜனத்தை அனுபவிக்க வேணும். பிறந்த ஏதோ சாட்ட வளர்ந்த படிச்ச சம்பாதித்த கல்யாணம் பண்ணிண்ட குழந்தை எல்லாம் வாஸ்தவம், எல்லாரும் பண்ணதுதான் நீயும் பண்ணின. விசேஷமா என்ன சம்பாதித்த? பிரதானமா இதெல்லாம் இப்ப இதெல்லாம் பண்ணக்கூடாதா அப்படின்னா எல்லாரும் பண்ணக்கூடிய காரியங்கள் தான். விசேஷமா நீ அவதாரம் பண்ணினதுக்கு, நீ பிறந்ததற்கு என்ன சம்பாதித்தாய் அப்படின்னா, இந்த சரீரம் எடுத்ததுனால இந்த சரீரத்தை கொடுத்த, இந்த ஜென்மாவை கொடுத்த, இத்தனை ஜென்ம பரம்பரைகளிலே நமக்கு உபகாரம் பண்ணிட்டு இருக்கிற பெருமாளுக்கு
நாம ஏதோ ஒரு கைமாறு பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் பெருமாளிடத்திலே பாகவதர்களிடத்திலே ஒரு விசுவாசம், ஒரு பிரதிபத்தி அந்த பெருமாள் திருவடியை எப்படி அடைவதுன்னு ஒரு சிந்தனம் பண்ணி அதற்கு வழியான பக்தியையோ பிரபத்தியையோ உபாயமா கொண்டு அந்த பக்தியையோ பிரபத்தியையோ அனுஷ்டித்து இந்த பிறவியினுடைய முடிவிலே மோட்சம் போவதற்கு தயாராக இருக்கிறையா அப்படின்றதுதான் வாழ்வதற்கான, பிறந்ததற்கான பிரயோஜனம். பெருமாளுக்கு அடியவன், பெருமாள் தான் என்ன எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், அவனாலதான் நான் இருக்கேன்னு தெரிஞ்சுட்டேன். அப்ப பெருமாளுக்கு அடியவன் அப்படின்னு மாறுடுறேன். அப்படி மாறுட்டேனானா பெருமாளுக்கு மட்டும் அடியவன் இல்லை, அவனுடைய அடியவர்களான பாகவதர்களுக்கும் அடியவன் மாறுடுறேன். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு நினைச்சு மாறுட்டா போருமா? பெருமாளுக்கு என்னென்ன கைங்கரியங்கள் எல்லாம் என்னால பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணணும். ஆக பகவத் கைங்கரியம் பண்ணணும். அவனுடைய அடியவர்களான பாகவதர்களுக்கு என்ன கைங்கரியம் பண்ண முடியுமோ அதை பண்ணணும், பாகவத கைங்கரியம் பண்ணணும். இப்படி நல்ல போதா போக்கிண்டு இந்த சரீரத்தை, இந்த ஜென்மாவை நன்னா கடந்து வந்துட்டோமானா ஏதத் தேகாவசானேமாம் தொத்பாதம் பிராபய ஸ்வயம்னு சொல்லக்கூடிய மாதிரி என்னைக்கு இந்த சரீரம் கீழே விழுறதோ அன்னைக்கு பெருமாள் தன்னுடைய திருவடியில சேர்த்துக்கிறான். இதுதான் பகுத்தறிவோட ஒரு மனுஷ ஜென்மா எடுத்ததுக்கான பிரயோஜனம். அப்படி பிறவி எடுத்ததின் பயனா எவன் மோட்சம் போவதற்கான முயற்சியை பண்ணி இருக்கிறானோ, அதன்படி வாழ்கிறானோ, அவன் தான் சத்தை பெற்றவன். சத்தை பெற்றவன்னா இருப்பை பெற்றவன். இருப்பை பெற்றவன் அப்படின்னா அவன் தான் உயிரோடு இருக்கிறதுக்கு சமானம். வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் கூப்பிடுறாளே, யாரெல்லாம் இந்த பூமியில நடமாடிட்டு இருக்காளோ அவெல்லாம் வாழறவா கிடையாது. யார் ஸ்ரீமன் நாராயணனே பரதெய்வம்னு தெரிஞ்சுண்டு அவனை அடையணும்னு முயற்சி பண்றாளோ அவாதான் வாழக்கூடியவர்கள். மீதி பேர்லாம் ஏதோ பேருக்கு இருந்துட்டு இருக்கா சுவாமி, ஏதோ பொம்மைகள் போற மாதிரி வரா மாதிரி ஏதோ ஒரு கேரக்டர்ஸா இருந்துட்டு இருக்கா, அவ்வளவுதான். அவ பிறந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆகையினாலே யார் இருப்பை பெற்றவர்கள், யார் உண்மையாவே வாழறவா, யார் உண்மையாவே சத்தை பெற்றவா அப்படின்னா பகவத் பாகவதர்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடியவர்கள் தான் சத்தை பெற்றவர்கள். அந்த மாதிரி நிஜமாவே சத்தை பெற்றவர் யாரோ அவருக்கு பூதம்னு பெயர். காரணம், இவர் பகவானையும் அடியவர்களையும் ஒரு க்ஷணம் கூட பிரிந்திருக்க மாட்டார், எப்போதும் நினைத்து கொண்டே இருப்பார். அதனாலே பூதத்தாழ்வார் அப்படின்னு சொன்னார். விசேஷமா நம்மாழ்வார் திருவாய்மொழியில இவரை சொல்லாம சொல்றார், கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் பந்தான் பாடி நின்றாடி பறந்து திடுகின்றனவே. இந்த பூதம் என்கிற சொல் பூதத்தாழ்வார்னு இவருக்கு பெயர் இருக்கிறபடினால இவர் விசேஷமா சொல்றார் அப்படின்னு கொண்டாடலாம், தப்பில்லை. ஆனால் ஆழ்வார் சாதிப்பது கடல் வண்ணன் பூதம்னு சொல்லல, பூதங்கள் அப்படின்னு பன்மையில சொல்றார். கடல் வண்ணன் அப்படின்னா ஸ்ரீமன் நாராயணன், பூதங்கள் அப்படின்னா அவனுடைய அடியவர்கள். அப்படின்னா என்ன, பெருமாளுடைய பக்தா பாகவதா எல்லாம் பூதங்களா? ஆழ்வார் வெய்யரா, பரியாசம் பண்றாரா? அப்படி இல்ல. பூதம் அப்படின்னா நிஜமாவே பிறந்த பிரயோஜனத்தை அடைந்தது. எதெல்லாம் நாராயணா ராமா கிருஷ்ணா கோவிந்தான்னு பெருமாளுடைய பேரை சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லிண்டு பாசுரம் சொல்லிண்டு ஆடிண்டம் பாடிண்டம் பெருமாளை உற்சவத்துல கொண்டாடுறதா அதெல்லாம் பூதங்கள் தான். அப்படி இந்த ராமானுசர் அவதாரம் பண்ணினாரோ இல்லையோ, எல்லோரும் ஸ்ரீ வைஷ்ணவாலா மாறி எங்க பார்த்தாலும் கடல் வண்ணன் பூதங்களா ஒரே ஸ்ரீ வைஷ்ணவ கோஷ்டியா பாசுரங்களை சொல்லிண்டு ஸ்தோத்திரங்களை சொல்லிண்டு ஆடிண்டு பாடிண்டு கொண்டாடிட்டு இருக்கா. எல்லோரும் இந்த பிறவியினுடைய முடிவிலே மோட்சத்துக்கு போறதுக்கு தயாரா இருக்கா. அப்பேற்பட்டதான ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ சமிருத்திய நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு நம்மாழ்வார் அங்கே தெரிவிக்கிறார். ஆக பூதம் அப்படின்னா எம்பெருமானை ஒரு க்ஷணமும் பிரிந்திருக்க முடியாதவர், உண்மையாவே வாழ்வதற்கு தகுதியானவர் அப்படின்னு அர்த்தம். அப்பேற்பட்ட பூதத்தாழ்வார் இந்த திருக்கடல் மல்லைன்னு சொல்லக்கூடிய மகாபலிபுரம் திவதேசத்திலே சலசயன பெருமாள் சந்நிதிக்கு எதிரே இருக்கக்கூடியதான புண்டரீக புஷ்கரணி கரையிலே இருக்கக்கூடிய ஒரு நந்தவனம், ஒரு பூந்தோட்டத்திலே அங்க இருக்கக்கூடியதான ஒரு சின்ன புஷ்கரணியிலே குறுக்கத்தி மலர்னு சொல்லக்கூடிய ஒரு புஷ்பத்திலே ஒரு ஐப்பசி மாசம் அவிட்ட நட்சத்திரத்தன்னைக்கு அவதாரம் பண்ணினார். அவர் ஒரு மகா யோகி. யோகி அப்படின்னா சாதாரண சம்சாரிகளை போலல்லாமல் நம்ம எல்லாம் சாப்பிடாம தூங்காம உயிர் வாழ முடியாது. அந்த மாதிரி இவாள்லாம் பகவானை நினைத்தல்னு சொல்லக்கூடிய யோகம் பண்ணாம இவாளால உயிர் வாழ முடியாது. நாம யோகம் பண்ணாம எத்தனை வருஷம் வேணாலும் உயிரோட இருப்போம், சாப்பிடாம தூங்காம நம்மளால இருக்க முடியாது. இவா சாப்பிடாம தூங்காம எத்தனை நாள் வேணாலும் இருப்பா, யோகம் பண்ணாம ஒரு நாள் இருக்க முடியாது. அப்பேற்பட்ட மகா யோகிகளவா. இவர் எம்பெருமானுடைய திருக்கையிலே இருக்கக்கூடியதான கதைன்னு சொல்லக்கூடிய ஆயுதத்தினுடைய அம்சமாக அவதாரம் பண்ணின ஆழ்வார்னு சம்பிரதாயம் சொல்றது. எம்பெருமான் கையில் இருக்கக்கூடிய கதைக்கு கௌமோதகின்னு பெயர். அந்த கதையினுடைய அம்சமாக அவதரித்தவர் பூதத்தாழ்வார். இவர் ஓரிடத்திலே நிலையாக தங்காமல் எங்கெல்லாம் எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறானோ அங்கெல்லாம் போய் எம்பெருமான் அனுபவிச்சுண்டு
அவன் விஷயமாக பாசுரங்களை பாடிக்கொண்டு அவனுடைய அருமை பெருமைகளை எல்லாம் நினைத்து கண்ணீர் விட்டு கொண்டு ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் பறந்து திரிகின்றனவேன்னு சொன்னது போல இந்த பாரத தேசம் முழுக்க பறந்து திரிந்த ஆழ்வார். அப்பேற்பட்ட ஆழ்வார் அவதரித்த அந்த தோட்டம், அந்த குளம், அங்கே ஆழ்வார் உற்சவ காலத்திலே எழுந்தருள்வதற்காக இருக்கிற ஒரு மண்டபம், இதெல்லாம் கூட மகாபலிபுரத்திலே சலசேன பெருமாள் சன்னதிக்கு அருகே இருக்கிறது. அதையும் போய் சேவித்துக் கொள்ள வேண்டியது. பூதத்தாழ்வாருடைய நிலை என்ன? ஒரு ஆழ்வாருக்கு ஒரு ஏற்றம். பூதத்தாழ்வார் பொதுவா எல்லா ஆழ்வார்களும் எம்பெருமான் அவனுடைய பெருமை, அவனுடைய சேவை, அவனுடைய நினைவு இதெல்லாம் இல்லாம அவளால வாழ முடியாதுன்றதுதான் பொதுவான ஆழ்வார்களுடைய நிலை. அத ஒரு ஆழ்வார் ஒரு மாதிரி வெளியிடுறார். பூதத்தாழ்வார் எப்படி வெளியிடுறார்? கோல் தேடி ஓடும் கொழுந்ததே போன்றதே மால் தேடி ஓடும் மனம். ஒரு சின்ன கொடி வளரணும், தானா வளருமா? அந்த கொடி படர்ந்து மேலெழுந்து வளர்ந்து காய் பழமெல்லாம் தரதுக்கு ஒரு கோல், ஒரு கொம்பு இருக்கணும், ஒரு கழி இருக்கணும். ஒரு கொம்பில அல்லது பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மரத்தில அந்த கொடியை அப்படி சுத்தி விட்டுட்டோமானா அது நன்னா ஓங்கி ஒசந்து வளர்ந்து நிறைய காய்கனி பழமெல்லாம் தந்து எதுக்கு அந்த கொடி தோன்றியதோ அந்த பிரயோஜனத்தை தரது பாருங்க. அந்த மாதிரி மனுஷன் பிறந்துட்டான், மனசுன்னு ஒண்ணு இருக்கு, சிந்தனை புத்தின்னு ஒண்ணு இருக்கு. அது படறதுக்கு சரியான ஒரு கோல் தேவை, ஒரு கொம்பு தேவை. அப்படி ஒரு கொம்பு இருந்தாதான் சரியான திசையில அது படர்ந்து தன்னுடைய வாழ்க்கை பிரயோஜனத்தை அடையும். அது அப்படி இல்லைன்னா அது பாட்டுக்கு அப்படியே எங்கேயோ லேட்டரலா பரவிண்டு ஒரு நாள் இல்லாம போயிடும், அழிஞ்சு போயிடும், எந்த பிரயோஜனமும் இல்லை, பிறந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்படி கொடிக்கு எப்படி ஒரு கோல்னு சொல்லக்கூடிய கொம்பு தேவைப்படுறதோ அந்த மாதிரி மனிதன்னு சொல்லக்கூடிய ஜீவனுக்கு பெருமாள் தேவை. பெருமாள் இல்ல, இந்த மனுஷன் அவனுடைய மனசுன்னு சொல்லக்கூடிய கொடியானது பெருமாளை ஒரு கழியா, ஒரு கொடியா, ஒரு கொம்பா நினைச்சு அப்படி சுத்திண்டாதான் நன்னா வளர்ந்து தன்னுடைய பிரயோஜனத்தை அடையும். அப்படி இல்லைன்னா வீணா போயிடும். ஆகையினாலே கோல் தேடி ஓடும் கொழுந்து, கொழுந்துனா கொடி, அது போன்றதே, அத போலதான் மால் தேடி ஓடும் மனம். கொம்பு இல்லைன்னா கொடி பயனில்லாமல் போய்விடுவது போல பெருமாள் ஞாபகம் இல்லை, பெருமாள் திருவடி இல்லைன்னா என்னுடைய மனசானது கெட்டு போயிடும். அதுதான் ஆழ்வாருடைய நிலை. பெருமாள்னு சொல்லக்கூடிய கோள் இல்லாமல் இந்த கொடியாலே ஒரு க்ஷணம் கூட படர முடியாதுன்னு தன்னுடைய ஏக்கத்தை, பெருமாளை தான் பிரிந்திருக்க முடியாத நிலவையை வெளியிடுகிறார் பூதத்தாழ்வார். அந்த ஆழ்வார் இந்த திருக்கடல் மல்லை எம்பெருமான், அதாவது தான் அவதாரம் பண்ணின அவதார ஸ்தலத்திலே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு ஒரு பாசுரம் பாடினார். தமருள்ளம் தஞ்சை தலையரங்கம் தன்கால், தமருள்ளும் தன் பொறுப்பு வேலை, தமருள்ளும் மாமல்லை கோவள் மதில் குடந்த என்பரே, ஏவல்ல எந்தைக்கு இடம். ஏவல்ல எந்தை, எதிரிகளை தவிடு பொடியாக்கக்கூடிய மகாவீரனான எந்தை, என்னுடைய தந்தை ஸ்ரீமன் நாராயணன், அவனுக்கு இடம், அவன் வசிக்கக்கூடிய இடங்கள் எதெல்லாம் தெரியுமா? பெருமாள் எங்க எல்லாம் நித்தியவாசம் பண்றான் தெரியுமா? பெருமாள் எங்கெல்லாம் விரும்பி வசிக்கிறான் தெரியுமா? எதெல்லாம் திவ்ய தேசங்கள் தெரியுமா அப்படின்னு கேள்வி கேட்டு பதில் சொல்றார். தமர் உள்ளம், முதல் திவ்ய தேசம் எது அப்படின்னா தமர், தன்னுடையவர்கள் அப்படின்னா எம்பெருமானை சேர்ந்தவர்கள். அவன் பகவான், அவனுடைய அடியவர்கள் பாகவதர்கள். ஆக நாம் எல்லாம் நம்முடைய உள்ளம், ஆழ்வார்கள் என்ன, ஆச்சாரியர்கள் என்ன, நம்மை போன்ற பக்தர்கள் என்ன, நம்முடைய உள்ளம்தான் பெருமாள் வசிக்கக்கூடிய முதல் திவ்ய தேசம்னு சாதிக்கிறார். தமர் உள்ளம். தஞ்சை, தஞ்சை மாமணி கோயில் முதலான திவ்ய தேசங்கள். தலையரங்கம், தலை சிறந்ததான ஒப்பற்ற திவ்யதேசமான ஸ்ரீரங்கம். திருத்தன்கால்னு சொல்லக்கூடிய திவ்யதேசம். தமர் உள்ளும் தன் பொறுப்பு, பாகவதர்கள் எப்போதும் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய குளிர்ச்சி பொருந்திய திருவேங்கடமாமலை திருமலை. வேலை, வேலைன்னா திருப்பார்கடல். தமர் உள்ளும் மாமல்லை, அந்த எம்பெருமானுடைய அடியவர்கள் எப்போதும் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வசந்ததான இந்த திருக்கடல் மல்லைன்னு சொல்லக்கூடிய மகாபலிபுரம் திவ்யதேசம். கோவல், திருக்கோவலூர். மதில் குடந்தை, உயரமான மதில்களாலே சூழப்பட்ட திருக்குடந்தை திவ்யதேசம். இதெல்லாம் தான் எம்பெருமான் விரும்பி எழுந்தருள்கிற திவ்யதேசங்கள்னு இந்த ஆழ்வார் கொண்டாடுறார். இதுல தமர் உள்ளும் அப்படின்னு ஒரு வார்த்தை, ஆச்சரியமான வார்த்தை.
உள்ளும் உள்ளுதல் அப்படின்னா நினைத்து கொண்டிருத்தல், தியானம் பண்ணுதல் அர்த்தம் தமிழ்ல. தமர் அப்படின்னா தன்னை சேர்ந்தவர்கள், அதாவது அவனுடைய அடியவர்கள். பகவானுடைய அடியவர்களான பாகவதர்கள் எப்போதும் 2 ஊரை நினைச்சுட்டு இருக்கான்னு இந்த பாசுரத்துல சொல்றார். அது எது 2 ஊர் தெரியுமோ? ஒண்ணு தன் பொறுப்பு, குளிரருவி வேங்கடம் என்று ஆழ்வாராலய மங்களாதாசனம் பண்ணப்பட்ட திருவேங்கடமலை. அந்த திருவேங்கட மலையே பெருமாளா இருக்கிறபடினால எப்போதும் திருமலையே நினைச்சுட்டு இருக்கலாம் பக்தாள்லாம். எப்போதும் நினைச்சுக்கலன்னாலும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது திருமலையை நினைக்காத நேரம் இல்லை அப்படின்னு சாதிக்கிறார். அது மட்டுமல்லாமல் வேற எந்த திவ்யதேசத்திற்கு தமர் உள்ளும் அப்படின்னு தன்னுடைய அடியவர்கள் தியானம் பண்ணக்கூடிய ஊர்னு சொல்றார் அப்படின்னா மாமல்லை, இந்த மகாபலிபுரம்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரம். இதுக்கு ஒரு ஆச்சரியமான அனுபவம் உண்டு. என்னன்னா, இந்த பூதத்தாழ்வார் அவதாரம் பண்ணி பல காலங்கள் கழித்து அவதாரம் பண்ணினவர் திருமங்கை ஆழ்வார். அவர் இந்த திவ்யதேசத்திற்கு 2 பதிகம் மங்களாதாசனமா பாடினார்னு அடியேன்னு சொன்னேன். முதல் 10 பாசுரம் பெருமாளுக்கு, அடுத்த 10 பாசுரம் பாகவதாளுக்கு. அந்த 2வது 10 பாசுரம் பாகவதாளுக்கு பாடினார் பாருங்க. அதுல சொல்றார், இந்த திருக்கடல் மல்லைய நினைக்காம இருக்கிறவா அவளுடைய உறவு எனக்கு வேண்டாம். இந்த ஸ்தலசயனத்து உறைவார நினைக்காம யார் இருக்காளோ அவளுடைய சகவாசமே எனக்கு வேண்டாம், அவளுடைய சம்பந்தமே எனக்கு வேண்டாம். அப்ப யாரோட எனக்கு உறவு வேணும், யார் எனக்கு வேண்டியவா, யாரோட நான் சேர்ந்து பழகுவேன் தெரியுமோ, யாரோட பழகிறதுக்கு, யாரோட சேர்ந்து வசிக்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன் தெரியுமோ, இந்த திருக்கடல் மல்லைன்னு சொல்லக்கூடிய திவ்யதேசத்தை யார் நினைச்சுட்டு இருக்காளோ, தியானம் பண்றாளோ, இந்த ஸ்தலசயனத்துறைவார எல்லாரும் எப்போதும் நினைச்சுட்டே இருக்காளோ, சேவிக்கிறாளோ, அவாதான் எனக்கு உறவு, அவாதான் எனக்கு சுவாமி, அவாதான் எனக்கு குலதெய்வம்னு சொல்ற. ஆகையினாலே அவனுடைய அடியவர்கள் விசேஷமா இந்த திவ்யதேசத்தை நினைச்சுட்டே இருக்கா அப்படின்னு சொல்றார். அதையே இந்த ஆழ்வாரும் தமர் உள்ளும்னு காட்டி கொடுக்கிறார். அல்லது தமர் உள்ளும் மாமல்லைன்னு இவர் சொன்னதை அவர் 10 பாசுரங்களாலே வியாக்கியானம் விட்டிருக்கிறார்னு அனுபவிக்கலாம். இவா 2 பேர் மட்டும் தான் காட்டி கொடுத்தாளா? இதுக்கு என்ன காரணமா இருக்க முடியும்? எதுக்கு விசேஷமா இதை மட்டும் நினைக்கணும் அப்படின்னா, கேவலம் பெரிய சலபுராணம், பெரிய சரித்திரம், ஆஹா ஓஹோ அதெல்லாம் ஒண்ணுமில்லை. ஒரு அடியவர் உண்மையான பக்தியோட சமுத்திர ஜலத்தை கையாலேயே வாரி இறைச்சிட்டு பெருமாளை போய் சேவிப்பேன்னு நினைச்சுட்டார். இதை கேட்டா உலகமே சிரிக்கும். என்ன சுவாமி பெரிய ரிஷின்னு சொல்றீங்க, சமுத்திர ஜலத்தை ஒரு மனுஷன் கையால வாரி இறைக்க முடியுமோ? ஆனா அதை பண்ணி சாதித்தாரோ இல்லையோ? இவர் போனோம்னு நினைச்சார், அதை விட ஒரு படி மேல பெருமாளே இறங்கி வந்து சேவை கொடுத்தான். இவருடைய பக்தியினாலன்னா சாதித்தார். அப்படி அடியவர்கள் பெருமாள் நம்மளை காப்பான், நமக்காக எப்படியும் வருவான், இறங்கி வருவான், எதை வேணாலும் மாத்திண்டு வந்து சாவை சாதிப்பான் அப்படின்ற அந்த திருட விசுவாசத்தோடு இருக்கிறார்கள் பாருங்க. அந்த அடியவர்கள் தான் மெய் அடியவர்கள், உண்மையான பக்தாவாதான். அவருக்காக இறங்கி வந்து சேவை கொடுத்த பெருமாள், அவருக்காக உற்பத்தியான திவ்யதேசம் இது. ஆகையினாலே பாகவதர்களுக்கும் இந்த எம்பெருமானுக்கும் ரொம்ப நெருக்கம் உண்டு. எத்தனை தூரம் பாகவதாளுக்காக இறங்கி வரவன் தெரியுமோ? தான் விரும்பி சயனிச்சுருக்கிற திருப்பார்கடலையே விட்டுட்டு சாதாரண உப்பு ஜலம் கடல்ல வந்து படுத்துட்டு இருக்கான். இங்கே திருவனந்தாழ்வான விட்டு ஒரு க்ஷணம் பிரியாதவன் தரையில வந்து படுத்துட்டு இருக்கான். பெருமாளுக்கு அடையாளமே என்ன? சங்கு சக்கரங்கள் வச்சுட்டு இருக்கிறது தான் பெருமாளுக்கு அடையாளம். மார்பிள தாயார் கூட உத்து சேவித்தாதான் தெரியுவோம். சங்கு சக்கரம் இல்லைன்னா பெருமாள் கிடையாது. திருமண் கூட சில இடங்கள்ல இருக்கும், சில இடங்கள்ல திலக்கம் சாத்தியிருப்பா. சங்கு சக்கரம் இருந்தாதானே பெருமாள்னு அடையாளம் கண்டுபிடிக்கிறான். அந்த அடையாளத்தை கூட விட்டுட்டான். இவர் பெருமாளே இல்லைன்னு சொன்னாலும் சொல்லிடலாம். அந்த அளவுக்கு அறைக்குள்ளேயே தலைக்குள்ளேயே வேக வேகமா ஓடி வந்து ரிஷி இன்னும் கஷ்டப்படக்கூடாது, இப்பவே போனோன்னு வந்து படுத்துட்டான். அப்படி அடியவர்களுக்காக தன்னுடைய அருமை பெருமைகளை எல்லாம் இழந்து அப்படியே ஒரேடியா தரைக்கு டவுன் டு எர்த் பர்சனாலிட்டி இந்த பெருமாள். யாருக்கு? அவனை நினைக்கிறவாளுக்கு, அவன் மேல பக்தி இருக்கிறவாளுக்கு, அதாவது பாகவதாளுக்கு. ஆகையினாலே அப்பேற்பட்ட புண்டரீக மகர்ஷிக்காக இறங்கி வந்த அனுகிரகம் பண்ணினவன் நமக்கும் பண்ணுவான் என்கிற விசுவாசத்தோட எப்போதும் இந்த திருக்கடல் மல்லைன்னு சொல்லக்கூடிய திவதேசத்தையும் இந்த ஸ்தலசயனத்து உறைவாரையும் பக்தர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலே தமர் உள்ளும் மாமல்லை அப்படின்னு சாதிக்கிறார் பூதத்தாழ்வார். இதையேதான் 10 பாசுரங்களால திருமங்கை ஆழ்வார் பின்னால சொல்ல போறார். இப்படி ஆச்சரியமா பூதத்தாழ்வாருடைய அவதார ஸ்தலமாக, அவராலே விசேஷமாக திருமலைக்கு சமானமாக கொண்டாடப்பட்ட க்ஷேத்திரமாக திகழ்வது திருக்கடல் மல்லைன்னு சொல்லக்கூடிய திவ்யதேசம். இந்த பூதத்தாழ்வார் அவதரித்த
ஐப்பசி மாசம் அவிட்ட நட்சத்திரம் அவருடைய திருநட்சத்திரத்தன்னைக்கு அவருடைய சாத்துமறை நிகழும்படியாக 10 நாள் அவருக்கு ஆச்சரியமா அவதார உற்சவம் நடக்கிறது. பூதத்தாழ்வார் மூலவரும் உற்சவரும் எழுந்தருளி இருக்கக்கூடிய விசேஷமான தனி சந்நிதி உண்டு. எப்போதும் இந்த எம்பெருமானுடைய திருவடிகளை சேவிப்பவராக பெருமாள் திருவடி இருக்கக்கூடிய திசையிலே பெருமாளுடைய திருவடியிலிருந்து திருமுக மண்டலத்தை சேவிக்கக்கூடியவராக பூதத்தாழ்வார் இங்கே சேவை சாதிக்கிறார். இந்த பூதத்தாழ்வார் இடத்திலே சுவாமி தேசிகன் ஆச்சரியமான பக்தியை கொண்டிருந்தார். அவர் பூதத்தாழ்வார் விஷயமாக விஞ்ஞாபித்த பாசுரம்: கடல் மல்லை காவலனே பூதவேந்தே காசினி மேல் ஐப்பசியில் அவிட்ட நாள் வந்து இடர்கடியும் தன் கோவலிடைகழிச் சென்று இணையில்லா மூவருமாய் இசைந்தே நிற்க நடுவில் இவர் ஒருவரும் என்று அறியா வண்ணம் நள்ளிருளில் மால் நிற்க நந்தாஞான சுடர் விளக்கேற்றிய அன்பே தகலியான தொடை 100 மெனக்கருள் செய்துலங்க நீயே. இவர் அருளி செய்த பிரபந்தம் 2ஆம் திருவந்தாதின்னு சொல்லக்கூடிய 100 பாசுரங்கள். அன்பே தகலியான்னு ஆரம்பிக்கிற ஆச்சரியமான திவ்ய பிரபந்தம். பெரும்பாலும் பெருமாளுடைய வீதி புறப்பாட்டுக்கு சேவிக்கப்படுவது முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி, 4ஆம் திருவந்தாதின்னு சொல்லக்கூடிய 4 பிரபந்தங்கள். அப்படி ஆச்சரியமா அடிக்கடி பெருமாள் திருச்செவி சாத்தக்கூடிய திவ்ய பிரபந்தம் இது. அதை அருளி செய்தவர் பூதத்தாழ்வார். பிரபந்தங்கள்ல முதல்ல அவதரித்த பிரபந்தம் காலத்தினாலேன்னு பார்த்தா இந்த 3 திருவந்தாதிகள் திருக்கோவலூரிலே ஒரே இடத்திலே ஒரே நாளிலே ஒரே சமயத்திலே அவதரித்த பிரபந்தங்கள். அப்படி ஆச்சரியமா முதலாழ்வார்கள் முதல் பிரபந்தங்கள் இதையெல்லாம் கொடுத்த ஒரு க்ஷேத்திரமாக இந்த திருக்கடல் மல்லை திகழ்கிறது. அந்த பூதத்தாழ்வாருடைய திருவடிகளையும் சேவித்துக் கொள்ளலாம். இப்ப ஸ்தல புராணம் பார்த்தா எடுத்து, வலவந்த பெருமாளை பத்தி பார்த்தா எடுத்து, ஸ்தலசயன பெருமாளை பத்தி பார்த்தா எடுத்து, புண்டரீக மகரிஷி சரித்திரம், முதலைக்கு சாபம் நீங்கிறது, அதெல்லாம் பார்த்தா எடுத்து. இந்த கோவில் சமுத்திர கரையில இருக்கிறபடினால பல முறை சமுத்திரத்தினாலே அரிக்கப்பட்டு கோவில் காணாம போயிடுதுன்னு பார்த்திருக்கோம். கிட்டத்தட்ட 7 கோவில் அந்த மாதிரி போயிருக்குன்னு பார்த்தோம். தற்போது இருக்கக்கூடிய கோவில் அதை யார் கட்டினா, எப்ப கட்டினா, எப்படி அந்த கோவில் உருவாச்சுன்னு சொல்லக்கூடிய வைபவம். ரொம்ப பழங்காலத்திலேயே திவ்யதேசமாக இருந்த இந்த திருக்கோவில் சமுத்திர கரையில இருக்கிறபடினால பல முறை சமுத்திர ஜலமானது கடல் அலைகளானது தாக்கப்பட்டு பல கோவில்கள் போயிடவே கடைசியா இப்போ சமுத்திர கரையில இருக்கக்கூடிய சீஷோர் டெம்பிள்னு சொல்லக்கூடிய கடற்கரை கோவில் ஆராதனத்திலே வழக்கத்திலே இருந்தது. அங்கேயும் இப்பவும் போய் பார்த்தோமானா பெருமாள் இருப்பார். பெருமாளுக்கு பின்னாடி பெருமாளை சேவிக்கிறதுக்காக வந்து இங்க தங்கிட்ட ஒரு சிவன், ஒரு லிங்கம் இருக்கும். இதெல்லாம் விட்டுட்டா அந்த கோவில்ல கூட நிறைய விஷயங்கள் கடல் அலைகளாலே தகர்த்தெறியப்பட்டு விட்டன. எத்தனை முறை கோவில் கட்டுறது, எத்தனை முறை கடல் அடிச்சுட்டு போகும், என்ன பண்றது? பார்த்தா வெறுத்து போயிடுத்து. ஒரு முறையும் கட்டா கடல் அடிச்சுட்டு போறது, வெறுத்து போயிட்டா கோவிலே கட்டாம விட்டுட்டா. ரொம்ப நாள் பெருமாளுக்கு திருவாராதனமே இல்லை. பெருமாள் எங்க இருக்கார், தாயார் எங்க இருக்கா, யாருக்கோ ஒன்னும் தெரியாது. ஏதோ ஸ்தல புராணம் இருக்கு, பாசுரங்கள்லாம் இருக்கு, அப்படி இருக்கு, அவ்வளவுதான். பெருமாளை பத்தி யாரும் எதுவும் நினைச்சுக்கல. அப்படி இருந்துட்டு இருக்கிற சமயத்துல ஒரு 14ஆம் நூற்றாண்டு சமயத்திலே, கிபி 14ஆம் நூற்றாண்டு சமயத்திலே விஜயநகர மன்னர்கள், விஜயநகர அரச பரம்பரையை சேர்ந்த ஒரு ராஜா, அவள்லாம் விஜயநகரத்தாரெல்லாம் பரம வைஷ்ணவா, பரம பாகவதா. ஏதேனும் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரிய புருஷரை ஆசிரியத்து சமாசிரயணம் பண்ணிண்டு பரநியாசம் எல்லாம் பண்ணிண்டு பரம ஸ்ரீ வைஷ்ணவாலா வாழக்கூடியவா. அதிலே ஒருத்தர், அவர் பிள்ளைலோகம் ஜீயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தென்னாச்சாரிய சுவாமி, பெரிய ஆச்சாரிய புருஷர். மணவாள மாமுனிகள் அருளி செய்த உபதேச ரத்தின மாலைக்கு வியாக்கியானம் பண்ணின சுவாமி அவர். பிள்ளைலோகம் ஜீயர்னு பெயர் அவருக்கு. பிள்ளைலோகம் ஜீயர், பிள்ளை லோகாரிய ஜீயர், லோகாரியர், லோகாச்சாரியர் அப்படின்னு எல்லாம் பல பெயர்கள் உண்டு. அவர் யதீந்திர பிரவண பிரபாவம் அப்படின்னுட்டு மணவாள மாமுனிகளுடைய வாழ்க்கை வரலாற்றை, வைபவத்தை புஸ்தகமா எழுதின ஆச்சாரியர். அந்த யதீந்திர பிரவண பிரபாவம் பிள்ளைலோகம் ஜீயர்னு சொல்லக்கூடிய ஆச்சாரியரை இந்த விஜயநகர ராஜ பரம்பரையில வந்த ஒருத்தர் ஆச்சாரியராக நாடி அவரிடத்திலே சமாசிரயணம் பண்ணி கொண்டு பரம பாகவதரா ஸ்ரீ வைஷ்ணவரா வாழ்ந்துட்டு வந்தார். அப்போவே அந்த சுவாமி இவரை கொண்டு நிறைய ஸ்ரீ வைஷ்ணவ திவ்யதேசங்களுக்கு பெருமாள் கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டார், மனசுல நினைச்சுட்டார். அந்த மாதிரி சமயத்திலே அந்த ராஜாவினுடைய பக்தி, ஆச்சாரியனிடத்திலே இருக்கக்கூடிய பணிவு, பெருமாள் மேல இருக்கக்கூடிய விசுவாசம், இதையெல்லாம் பார்த்துட்டு
அவருக்கு பராங்குஷன் அப்படின்னு நம்மாழ்வாருடைய திருநாமத்தை வைத்தார். பராங்குஷன், பராங்குஷதாசன் பெயர் அவருக்கு. அவர் அப்படி பில்லலோகம் ஜீயர் திருவடிகளிலே ரொம்ப பக்தியோட கூட அவர் வாழ்க்கையை அவர் வாழ்ந்துட்டு வந்தார். சுவாமி அவருடைய காரியத்தை அவர் பார்த்துட்டு இருந்தார். ஒரு நாள் ஸ்தலசேன பெருமாள் பில்லலோகம் ஜீயருடைய சொப்னத்திலே சேவை சாதித்து, சுவாமி, நான் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருக்கடல் மல்லை திவ்யதேசம் பல முறை சமுத்திரத்தினாலே மூழ்கடிக்கப்பட்டு அழிஞ்சு போயிடுத்து. கடைசியா பல காலமா கோவில் இல்லாம இருக்குன்றது உனக்கு தெரியும். இப்போ ஒரு பெரிய ராஜா உம்முடைய சிஷ்யனா உம்முடைய திருவடியை ஆசிரியச்சிருக்கான். அந்த ராஜாவினுடைய பலத்தை கொண்டு, ஆள்பலம், பணபலம், இது எல்லாத்தையும் கொண்டு எனக்கு திரும்பவும் பழையபடி நல்ல ஆச்சரியமா மண்டபம், பிராகாரங்கள், கோபுரத்தோடு கூட கோவில் நிர்மாணம் பண்ணணும் அப்படின்னு பெருமாள் சொப்னம் சாதிக்கிறான் இந்த பில்லலோகம் ஜீயர்னு சொல்லக்கூடிய ஆச்சாரியருக்கு. ஆச்சாரியருக்கு தான் இப்படி சொப்னம்னு பார்த்தா, அங்கே விஜயநகர சாம்ராஜ்யத்திலே ராஜாவாக ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கிற பராங்குஷ ராஜாவுக்கும் அதே சொப்னம். உங்க ஆச்சாரியனை போய் சேவி, அவர் உனக்கு ஒரு காரியம் சொல்லுவார், அவருடைய அனுக்னைப்படி, அவருடைய கட்டளைப்படி எனக்கு கோவில் கட்டணும், நீ என்னுடைய பரமபக்தன் அப்படின்றதுனால உன்னை கொண்டு கோயில் கட்டிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு பெருமாள் அந்த பராங்குஷதாசருக்கும் சொப்னம் சாதிக்கிறார். உடனே இந்த ராஜா தூக்கத்திலிருந்து எழுந்துண்டு இப்போதே ஆச்சாரியரை போய் சேவிக்கணும், ஆச்சாரியரிடத்திலே நடந்த விஷயத்தை விஞ்ஞாபித்து பெருமாளுக்கு கோவில் கட்டணும்னு எல்லா காரியத்தையும் நிறுத்திட்டு பதறி போய் உடனே கிளம்பிட்டான். கிளம்பி சுவாமியை வந்து சேவிக்கிறான். சுவாமி அவனை அனுகிரகம் பண்ணிட்டு எனக்கும் அந்த சொப்னம் வந்ததுன்னு தனக்கு பெருமாள் சொப்னத்துல என்ன சாதித்தாரோ அதை சொல்றார். ஆச்சாரியரும் சிஷ்யரும் 2 பேரும் சேர்ந்து திருக்கடல் மல்லைக்கு போறா. போய் 3 நாள் தங்கறா. 3 நாள் தங்கி 3 நாள் உபவாசம் இருக்கா. பெருமாள் கோவில் கட்டணும்னு சாதிச்சா எடுத்து கோவில் கட்டிடுறோம், அதை பத்தி ஒண்ணும் இல்லை, எங்களால ஆகக்கூடிய காரியம் தான், பெருமாள் அனுகிரகம் இருந்தா பண்ணிடுவோம். பெருமாள் மூலவர் எங்க இருக்கார், தாயார் எங்க இருக்கா, உற்சவர் எங்க இருக்கா, அதெல்லாம் தெரியணுமே, காட்டி கொடுக்கணும், அதுக்காக இந்த விரதம் இருக்கும் அப்படின்னுட்டு 3 நாள் உபவாசம் இருந்தா. 3ஆம் நாள் ராத்திரி சயனிச்சுக்கிற போது இந்த ராஜாவினுடைய கனவிலே பெருமாள் சேவை சாதித்து, அதே மாதிரி சுவாமியினுடைய கனவிலும் பெருமாள் சேவை சாதித்து, புண்டரீக புஷ்கரணி கரையிலே ஒரு நந்தவனம், ஒரு பூந்தோட்டம் இருக்கிறது. அந்த பூந்தோட்டத்திலே ஒரு பாம்பு புற்று உண்டு. அந்த புத்துக்குள்ளே உற்சவரா நான் இருக்கேன், என்ன அதுல இருந்து எடுத்து கோவில்ல ஸ்தாபனம் பண்ணணும் அப்படின்னு பெருமாள் நியமிக்கிறார். இதுல இருந்து என்ன தெரிகிறது, மூலவர் சமுத்திர ஜலத்தினாலே அரிக்கப்பட்டு விட்டார் அப்படின்னு தெரிகிறது. உற்சவர் இருக்கக்கூடிய இடம் தெரிஞ்சு போயிடுத்து. உற்சவருக்கு ஆச்சரியமா உலகுய்யன் என்றான்னு திருநாமம், அது திருமங்கை ஆழ்வார் சூட்டிய பெயர்னு அனுபவித்தோம். உடனே தூக்கம் கலைந்து எழுந்து எப்படா பொழுது விடியோன்னு காத்துட்டு இருந்து ராஜா தன்னுடைய படைகளை எல்லாம் கூட்டி உத்தரவு போட்டான். இந்த புண்டரீக புஷ்கரணி கரையில இருக்கக்கூடிய அத்தனை காடுகள், அதாவது பராமரிப்பு இல்லாம அப்படியே அடர்ந்து காடு போல வளர்ந்து இருக்கக்கூடிய புதர், இது எல்லாத்தையும் களையணும். முதல்ல களைஞ்சு ஒரு பாம்பு புத்து இருக்கும், அந்த புத்துக்கு அடிபடாம ஜாக்கிரதையா வந்து என்னென்ன சொல்லுங்க. எல்லாம் பண்ணியா எடுத்து காடு திருத்துதல்னு பெயர். காடு திருத்துதல்னா ஜங்கல் கிளியரன்ஸ்னு பெயர். அதெல்லாம் பண்ணியா எடுத்து பண்ணிட்டு அந்த பாம்பு புத்தன் இடத்துல போய் பிரார்த்தித்து அதை பாலால கரைச்சு பெருமாள் அங்க இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுட்டதுனால அதுல இருந்து பாதுகாப்பா உற்சவர் வெளியில எழுந்துருளை பண்ணிட்டு கோவில்லாம் கட்ட ஆரம்பித்து, அதாவது நாம இப்ப எந்த கோவில திருக்கடல் மல்லைன்னு சேவிச்சுட்டு இருக்கிறோமோ அந்த கோவிலை கட்டினவர் இந்த பராங்குஷதாசர்னு சொல்லக்கூடிய ராஜா கிபி 14ஆம் நூற்றாண்டிலே. அதை கட்டுவதற்கு காரணமா முன்ன நின்று எல்லாத்தையும் பண்ணினவர் இந்த ராஜாவுக்கு ஆச்சாரியரான பிள்ளைலோகம் ஜீயர்னு சொல்லக்கூடிய மகானுபாவர் பெரிய பரமைகாந்தி சுவாமி ஆச்சாரிய சார்வபௌமர். அவர் இப்ப கோவில்லாம் கட்டியாயிடுத்து. கடைசியா கடலாலே அரிக்கப்பட்டு அரையும் குறையமா இருக்கக்கூடிய கோவில நாம ஒரு சுற்றுலா காட்சி மாதிரி சீஷோர் டெம்பிள்ல போய் பார்க்கலாம். அங்க நிறைய இருக்கும், நிறைய போயிடுத்து. அதுல பெருமாள் அப்படியே படுத்துட்டு இருப்பார். இந்த கோவில்ல படுத்துட்டு இருக்கிற ஸ்தலசேன பெருமாளாட்டமே ஒரு பெருமாள் படுத்துட்டு இருப்பார். கூகுள் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு போட்டோஸ் எல்லாம் கிடைக்கும். ஆனா திருவடிவாரத்துல ரிஷி அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப விலட்சணமா எதிர்பார்க்க முடியாது. பெருமாள் எப்படி ஸ்தலத்துல சயனிச்சுட்டு இருக்காரோ 4 கையோட அதே மாதிரி பெருமாள் சயனிச்சுட்டு இருப்பார். அது சுதை விக்கிரகம், சுண்ணாம்பு முதலிய ஒரு கலவையினால பண்ணப்பட்ட விக்கிரகம். அதை பார்க்கலாம், இன்னைக்கும் நேர போய் பார்க்கலாம். பின்னாலே சேவிக்கிறதுக்காக வந்த ருத்ரன், அவனுக்கு லிங்க வடிவத்திலே ஒரு சன்னதி இருக்கு, அதையும் பார்க்க முடியறது பழைய கோவில்ல. அதுக்கு மேல அங்க ஒண்ணும் இல்லை பார்க்கறதுக்கு. சரி, கடற்கரையிலே கோவிலை கட்டினாதானே சமுத்திர ஜலம் அப்படியே கோவிலை இல்லாம பண்ணிவிடுறது, நாளுக்கு நாள் அரிச்சுடுறது. அப்படியே
கடல்ல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி பாதுகாப்பா கோவிலை கட்டினா அந்த மாதிரி நடக்காதுன்னு சொல்லிட்டு இந்த ராஜாவும் இந்த சுவாமியும் திருவுள்ளம் பண்ணி இப்போ இருக்கக்கூடிய கடற்கரையில இருந்து சுமார் ஒரு 1/2 கிலோமீட்டர் ஆனும் தள்ளி போய் பெருமாளை எழுந்தருளை பண்ணணும்னுட்டு இப்ப இருக்கக்கூடிய இடத்துல கோவில் நிர்மாணம் பண்ணினா. இந்த பெருமாள் ஸ்தல புராணத்திலே புண்டரீக மகர்ஷிக்கு சேவை சாதித்தது என்னைக்குன்னா, நம்ம தமிழ் மாசத்திலே சித்திர மாசம் சுக்லபக்ஷம் பௌர்ணமி புதன்கிழமை விசாக நட்சத்திரத்தன்னைக்கு பெருமாள் சேவை சாதித்தார். ஆகையினாலே சித்திர மாசம் விசாக நட்சத்திரம் இந்த பெருமாளுடைய திருநட்சத்திரமா கொண்டாடப்படுறது. இத தெரிஞ்சுண்டு ஆச்சாரியருடைய நியமனத்தோட சித்திர மாசம் புஷ்யம்னு சொல்லக்கூடிய பூச நட்சத்திரத்தன்னைக்கு தொடங்கி விசாக நட்சத்திரத்தன்னைக்கு தீர்த்தவாரி ஆகும்படியா 10 நாள் பிரம்மோற்சவத்தையும் நடத்தி வைத்தார் இந்த பராங்குஷதாசர்னு சொல்லக்கூடிய ராஜா. அப்படி பெருமாளுக்கு ஆச்சரியமா 10 நாள் பிரம்மோற்சவம் இன்னமும் இந்த ஸ்தலத்துல விசேஷமா நடக்கிறது. நல்ல சித்திர மாசம் வெயில்ல 5ஆம் நாள் ராத்திரி கருட சேவை. அந்த கிராமத்துல இப்பவும் நிறைய ஜனங்கள் வந்து பெருமாளை சேவிக்கிறா. 9ஆம் நாள் விசாகத்தன்னைக்கு பெருமாள் தீர்த்தவாரி கண்டருள்றார். புண்டரீக புஷ்கரணியிலே தீர்த்தவாரி. அன்னைக்கு போனா பெருமாளோட சேர்ந்து இந்த புஷ்கரணியிலே தீர்த்தம் ஆடலாம். அந்த கோவில் கட்டினதுல இருந்து அந்த பிரம்மோற்சவம் நடந்து கோவில் கட்டி ஆயிடுத்து, சம்பரோக்ஷணம் ஆயிடுத்து, முதல் பிரம்மோற்சவம் ஆயிடுத்து. அப்போ பெருமாளுடைய தீர்த்தவாரி அன்னைக்கு இந்த பராங்குஷதாசர்னு சொல்லக்கூடிய ராஜா பெருமாள் சன்னதியிலே இந்த கஷேத்திரத்திலே திருமஞ்சன கட்டியம் சேவிப்பது, வேத பாராயணம் தொடங்குவது, திவ்ய பிரபந்த அருளி செயல் தொடக்கம், முதல் தீர்த்தம், இந்த மாதிரி ஒரு ஸ்தலத்தார் ஆச்சாரிய புருஷான்னு சொல்லக்கூடிய எத்தனை மரியாதைகள் உண்டோ அந்த மரியாதைகளை எல்லாம் இப்போது இந்த கோவில் தோன்றுவதற்கு காரணமாக இருந்த அடியனுடைய ஆச்சாரியரான பிள்ளலோகம் ஜீயர் சுவாமிக்கே ராஜா என்கிற முறையிலே நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னுட்டு சாஸ்திரப்படி பெருமாள் முன்னாடி இந்த சுவாமிக்கு இந்த மரியாதைகள் எல்லாம் சேரணும்னுட்டு செப்பேடு காப்பர் பிளேட்ல எழுதி அதை ரெக்கார்டா பண்ணி வச்சான் ராஜா. அந்த சுவாமியே பெருமாள் கோவில்ல நடக்கக்கூடிய திருவாராதனங்கள், உற்சவங்களுடைய நிர்வாகம், பெருமாளுடைய திருவாபரணங்கள் அப்படின்னு பெருமாளுக்கு என்னென்னலாம் உண்டோ அது மொத்தத்துக்கும் ஸ்ரீபண்டாரம்னு பெயர். ஸ்ரீபண்டாரம்னா பெருமாளுடைய வஸ்துக்கள், பெருமாளுடைய வஸ்திரம், பண்டம், பாத்திரங்கள், மடப்பள்ளி, பெருமாளுடைய திருவாபரணம், உற்சவங்கள், உண்டி, கலெக்ஷன் எல்லாம் அந்த மாதிரி பெருமாள் சம்பந்தப்பட்ட எண்ணம் உண்டோ அது அத்தனைக்கும் இந்த சுவாமி தான் பொறுப்பு. அவரே எல்லா நிர்வாகங்களையும் பார்த்து கொண்டு இந்த பெருமாளை அனுபவித்துக் கொண்டு முதல் தீர்த்தம் பெற்றுக்கொண்டு இந்த திவ்யதேசத்திலே எழுந்தருள் இருக்க வேணும்னு பிரார்த்திச்சுண்டு பெருமாளுக்கு முன்னாலே செப்பேடு எழுதி கொடுத்தான் ராஜா. அதன்படியே இன்னைக்கும் அந்த சுவாமியுடைய வம்சத்தை சேர்ந்தவாலே முதல் தீர்த்தம் வாங்கிக்கிறா. இப்போ அது அரசாங்க கோயில் அடுத்துன்றதெல்லாம் அது காலத்தினுடைய கொடுமை, அது ஒரு பக்கம். இப்படி ஆச்சரியமா பிள்ளலோகம் ஜீயராலும் அவருடைய சிஷ்யரான பராங்குஷதாசர் சொல்லக்கூடிய ராஜாவாலும் கட்டப்பட்ட கோவில் தான் இப்ப இருக்கிற கோவில். இது கோவில் கட்டி சம்பரோக்ஷணம் பண்ணி வச்சு பிரம்மோற்சவங்கள்லாம் பண்ணி ஆச்சாரிய புருஷரை பிரார்த்தித்து அவருக்கு எல்லா மரியாதைகளும் ஏற்படுத்தி வைத்தது மட்டுமல்லாமல் எல்லா ஏற்பாடும் பண்ணியா எடுத்து கோவில்ல திருவாராதனம் உற்சவங்கள்லாம் நடக்கணும்னா வருமானம் ஓடும் இல்லையோ. ஆகையினாலே பெருமாளுக்கு நிறைய பூமிகளை பெருமாள் பேர்ல எழுதி வச்சான். நிறைய நிலங்கள் அதெல்லாம் சலசேன பெருமாள் பேர்ல எழுதி வைத்து அந்த நிலத்திலிருந்து வர வருமானத்தை கொண்டு பெருமாளுக்கு எல்லா திருவாராதனங்கள் உற்சவங்கள்லாம் குறைவில்லாம நடக்கணும்ன்றபடி நன்னா ஏற்பாடு பண்ணி வைத்தான். பல வருஷம் தொடர்ந்து இந்த ஊருக்கு வந்து 10 நாள் பிரம்மோற்சவத்தை நடத்தி வைத்து சேவிச்சுட்டு இருந்தான் ராஜா. ராஜாவினுடைய காலமும் போச்சு. பிள்ளலோகம் ஜீயரும் பரமபதித்தார். இன்னைக்கும் பிள்ளலோகம் ஜீயர் சுவாமியினுடைய வம்சத்தவர்கள் கோவில்ல எல்லா கைங்கரியங்களும் நன்னா பண்ணிட்டு இருக்கா. பெருமாளுடைய திரு அவதாரம் சித்திரை மாசம் விசாக நட்சத்திரம். இந்த ஊருக்கு மேலும் சிறப்புகள்னு பார்த்தா சிற்பக்கலையிலே சிறந்து விகழக்கூடிய ஒரு ஊர். இன்னைக்கும் மூல விக்கிரகங்கள்லாம் பண்ணணும்னா இந்த ஊருக்கு போய் தான் ஆர்டர் கொடுப்பா. அப்படி பெருமாளை சேவிக்கிறதுக்கு போறச்சே பல இடங்கள் அப்படி சிற்பக்கலை கூடங்கள் மூலவர் அப்படி செதுக்கின்றிருப்பா, செதுக்கி வச்சிருப்பா. பார்த்தா அப்படியே நேரையே அந்த மூர்த்தியை பாக்குறா போல ஒரு கலைநயம் சொட்டும். அப்படி சிற்பக்கலைக்கு பெயர் போன ஊர். புத்திரபாகியம் இல்லாதவா திருப்புல்லானியில சேத்து கஷேத்திரத்திலே தீர்த்தமாடுவது போல இந்த அர்த்த சேத்துவிலும் தீர்த்தமாடி ஸ்தலசேன பெருமாளையும் நிலமங்க தாயாரையும் சேவித்தா அவளுக்கு புத்திரபாகியம் கிடைக்கிறதுன்னு ஸ்தலபுராணம் சொல்றது. அதே மாதிரி பெருமாள் பிராட்டிய மடியிலேயே வச்சுட்டு சேவை சாதிக்கிறது விதேசமானபடியினாலே இங்கே நடக்கக்கூடிய கல்யாணங்களும் நல்லபடியா வாழ்க்கையில தம்பதிகள் இருக்கா அப்படின்னு சொல்லப்படுறது. சமுத்திர ஸ்நானம் ரொம்ப விசேஷம் இங்கே. ஏற்கனவே சொன்னது போல மற்ற சமுத்திரத்துக்கெல்லாம் இன்னைக்கு தீர்த்தமாடலாம், இன்னைக்கு தீர்த்தமாடக்கூடாதுன்னு நியமம் உண்டு. திருப்புல்லானிக்கும்
திருக்கடல் மல்லைக்கும் மட்டும் என்னைக்கு வேணாலும் தீர்த்தமாடலாம். குறிப்பா மாசி மகத்தன்னைக்கு பெருமாள் சமுத்திரக்கரைக்கு எழுந்தருளி தீர்த்தவாரி நடக்கிறது. மகோதய புண்ணிய காலம், அர்த்தோதய புண்ணிய காலம் முதலான புண்ணிய காலங்கள்ல எல்லாம் இந்த சமுத்திரத்திலே தீர்த்தமாடுவதுன்றது ரொம்ப விசேஷம். அந்த மாதிரி சமயங்கள்ல இப்பவும் மாசி மகத்தன்னைக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குடும்பத்தோட வந்து கடல்ல தீர்த்தமாடி பெருமாளை சேவிச்சுட்டு போறா. அன்னைக்கு விசேஷமா ஸ்ரீ வைஷ்ணவர்களாலே கதம்பும் தொத்தியோன்னமும் எல்லோருக்கும் வரவா எத்தனை பேரா இருந்தாலும் அத்தனை பேருக்கும் இலையிலேயோ பாக்கு மட்டையிலேயோ விநியோகம் பண்ணப்படுறது. நம்ம தேசிய சம்பிரதாயத்தை சேர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பண்ணிட்டு வரா. ஆகையினால பிரசாதத்துக்கும் குறைவில்லை, புண்ணிய தீர்த்தத்துக்கும் குறைவில்லை, பெருமாள் சேவைக்கும் குறைவில்லை. முடிஞ்சா இந்த மாசி மகத்தன்னைக்கு எல்லோரும் போய் பெருமாளை சேவிக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். அடியேன் சித்திரை விசாகம் தீர்த்தவாரி ஆகும்படியா 10 நாள் பிரம்மோற்சவம், ஐப்பசி அவிட்டம் சாத்துமலை ஆகும்படியா 10 நாள் புதத்தாழ்வாருடைய திருவதார உற்சவம், மாசிமகம் தீர்த்தவாரி உற்சவம், மாசி அமாவாசையில உற்சவம் கிடையாது, சமுத்திர ஸ்நானம் விசேஷம்னு சொல்லப்படுறது. இங்க இப்போ ஆழ்வாருடைய அனுபவம் அவதார ஸ்தலமானபடினாலே புதத்தாழ்வார் ஒரு பாட்டுல மங்களாதாசனம் பண்ணிவிட்டாருன்னு பார்த்தோம். இப்போ கலியன்னு சொல்லக்கூடிய திருமங்கை ஆழ்வார், அவர் தான் இந்த திவதேசத்திற்கு கிட்டத்தட்ட 28 பாசுரங்கள் பாடினவர். 2 பதிகம் முழுக்க பாடினார், 2 பாசுரம். அது போக அங்க ஒண்ணும் இங்க ஒண்ணுமா இன்னும் ஒரு 8 பாசுரங்கள் பாடியிருக்கார். அதுல மடல்ல 2 வரிகளும் சேர்ந்தது. திருநீர்மலையிலே பெருமாள நின்றான், இருந்தான், கிடந்தான், நடந்தான்னு 4 திருக்கோலங்களிலே அனுபவித்தார் திருமங்கை ஆழ்வார். அந்த திருநீர்மலையில இருந்து இறங்கி அப்படியே கடலோரமாவே தன்னுடைய ஆடல்மான்னு சொல்லக்கூடிய குதிரையிலே பயணம் பண்ணி கொண்டு நேர திருக்கடல் மலைக்கு வந்துட்டார். ஆழ்வாருடைய பாசுர கிரமத்தை பாத்தீங்களான்னா திருநீர்மலையை சேவிச்சுட்டு திருக்கடல் மலைக்கு வந்துட்டு அப்புறம்தான் திருவிடவந்த போறார் ஆழ்வார். ஆனா காலத்தினால முன்ன தோன்றிய பெருமாள் அப்படின்னா திருவிடந்த பெருமாள், அப்புறம் வலவெந்த, அப்புறம் தான் திருக்கடல் மலை. இப்படி திருமங்கை ஆழ்வார் இந்த கஷேத்திரத்துக்கு வர பெருமாள் ஆச்சரியமா சயனிச்சுட்டு இருக்கிறத பார்த்து பெருமாளுடைய அழகுல தன்னுடைய உள்ளத்தை கொள்ளை கொள்கிறார். பெருமாளை பார்த்த உடனே இவருக்கு பேச்சே வரல, அத்தனை அழகு. திடீர்னு ஆழ்வாருக்கு பிரவாகமா பாசுரங்கள் வருது. பெருமாளை பார்த்தார், நாக்கள்லாம் அப்படியே ஊறுறது. என்ன இப்படி கரும்பு கடையாட்டமா படுத்துட்டு இருக்கானே பெருமாள். நிஜமாவே ஒரு கரும்பு நன்னா அப்படியே புஷ்டியா நிறைய இனிப்பான ஒரு சத்தையோடு கூட நன்னா பளிச்சுன்னு கண்ணை பறிப்பது போல படுத்துட்டு இருந்தா எப்படி இருக்குமோ அப்படின்னு தான் படுத்துட்டு இருக்கான் பெருமாள். அப்படின்னு பெருமாளுக்கு பேர் வச்சுட்டார். எப்பா உனக்கு என்ன பேருனா இருக்கட்டும், நான் வைக்கிறேன் பேர் உனக்கு, இன்னையில இருந்து கரும்பு தான் உன் பேர் அப்படின்னு ஆழ்வார். அதுவும் எப்பேற்பட்ட கரும்பு, தீங்கரும்பு. முதல் பாட்டிலேயே ஆச்சரியமா பெருமாளை கரும்புன்னு வர்ணித்து பாடுகிறார் திருமங்கை ஆழ்வார். பாராயதுண்டுமிழ்ந்த பவலத்தூணை படுகடலில் அமுதத்தை பரிவாய் கீண்ட சீரானை எம்மானை தொண்டர் தங்கள் சிந்தையுள்ளே முளைத்தெழுந்த தீங்கரும்பினை. பாராயது உண்டு உமிழ்ந்த பவளத்தூண். பிரளய காலத்திலே இந்த உலகத்தை எல்லாம் உண்டு சிருஷ்டி காலத்திலே உமிழ்ந்தவன்னு சொல்லி ஆயிடுத்து, அது பொதுவான சரித்திரம். படுகடலில் அமுதம், திருப்பார்கடலிலே அமுதம் போல சயனித்துக் கொண்டிருக்கக்கூடியவன்னு சொல்லி ஆயிடுத்து, அதுவும் பொதுவான சரித்திரம். பரிவாய் கீண்ட சீரான் அப்படின்னு சொல்லி ஆயிடுத்து, கேசிவதம் பண்ணின கண்ணன், அது பொதுவான தசாவதார சரித்திரம். எம்மான் எனக்கு சுவாமி, அது ஆழ்வாருக்கும் பெருமாளுக்குமான உறவு. இப்போதான் ஆழ்வார் முக்கியமான இடத்துக்கு வர. இப்போ பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றார். எந்தெந்த அவதாரத்திலே என்னென்னவெல்லாம் பண்ணினான் அவனுடைய அருமை பெருமைகளை எல்லாம் சொல்லி, அவன் யார் தெரியுமோ? பிரளய காலத்திலே உலகத்தை சாட்டு சிருஷ்டி காலத்திலே படைத்தவன், திருப்பார்கடலிலே சயனித்துக் கொண்டிருப்பவன், கேசிவதம் பண்ணின கண்ணன், அவன் யார் தெரியுமோ? எம்மான் எனக்கு சுவாமி, என்னுடைய தலைவன் அவன், அவன்தான் தெய்வம் எனக்கு. அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமோ? தொண்டர் தங்கள் சிந்தையுள்ளே முளைத்தெழுந்த தீங்கரும்பு. கரும்பு எங்க சுவாமி விளையும்? மண்ணுல விளையிறது. ஆனா இந்த கரும்பு எங்க விளைஞ்சிருக்கு பாருங்க, தொண்டர் தங்கள் சிந்தையுள்ளே முளைத்து எழுகிறது. எப்படி எழுந்திருக்கிறது? இவ்வளோ பெருசா படுத்துட்டு இருக்கு. அத்தனை ஜலத்தை சாட்டு, அத்தனை மினரல்ஸை சாட்டு, அத்தனை புஷ்டியா அப்படியே கொழு 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 கொழுன்னு வளர்ந்துருக்கு கரும்பு. இந்த கரும்பை புழிய புழிய அப்படியே ரசமா ஜூஸா வருது, அத்தனை தித்திக்கிறது கரும்பு. காரணம் என்ன தெரியுமோ? அடியவர்களுடைய பக்தின்னு சொல்லக்கூடிய ஜலத்திலே வளர்ந்த கரும்பு, அடியவர்களுடைய மனசு புத்தின்னு சொல்லக்கூடிய நிலத்திலே தோன்றிய கரும்பு.
சாதாரண மண்ணில் சாதாரண ஜலத்தை குத்தி வளர்த்திருந்தா இத்தனை சுவையா இருக்காது கரும்பு. பரம பவித்திராலான அடியவர்களுடைய மனசிலே வளர்ற கரும்பு, அவளுடைய பக்தின்னு சொல்லக்கூடிய உரத்தை இட்டு வளர்ந்த கரும்பு, அதனால இத்தனை தித்திக்கிறது சுவாமி. தீங்கரும்பு அனுபவிக்க அனுபவிக்க தித்திச்செண்டே இருக்கிறது. போரானை கொம்புசித்த போரேற்றினை புனர்மருதமிர நடந்த பொற்குன்றினை காரானை இடர்கடிந்த கற்பகத்தை கண்டது நான் கடல் மல்லை தலசயனத்தே. இப்போ தொண்டர் தங்கள் சிந்தையுள்ளே முளைத்தெழுந்த தீங்கரும்பினை கண்டது நான் கடல் மல்லை தலசயனத்தேன்னு அனுபவிக்கணும். இந்த திருக்கடல் மல்லை தலசயனம்னு சொல்லக்கூடிய திவதேசத்திலே சயனிச்சிருக்கிற பெரியமாள் யாரு தெரியுமோ? தொண்டனான என்னுடைய உள்ளத்திலே முளைத்தெழுந்த தித்திக்கும் தேன் போன்ற கரும்புன்னு பெருமாளை கொண்டாடுறார். அதனால இந்த எம்பெருமானுக்கு கடல் மல்லை கரும்புன்னு பெயர். தாரானை இடர் கடிந்த கற்பகத்தை, கரிய யானை யாரு? கஜேந்திர ஆழ்வான். அவனுடைய இடர் துன்பத்தை கடிந்த கற்பகம் இவன். கற்பக விருட்சம் யார் என்ன கேட்டாலும் கொடுக்கும், அவளுடைய கஷ்டத்தை தீர்த்து வைக்கும். ஆனா அது இருக்கிற இடத்துக்கு போய் அதன் கீழே நின்று கற்பக விருட்சமே இதை கொடுன்னா தான் கொடுக்கும். ஆனா இவன் எப்பேற்பட்ட கற்பகம் தெரியுமோ? அதை காட்டிலும் இன்னும் உசந்த கற்பகம் இவன். இவன் இருக்கிற இடத்துக்கு போக வேண்டாம், யாருக்கு என்ன கஷ்டமோ அவ இருக்கிற இடம் தேடி இவன் வருவான். அப்படி யாருக்காக வந்த கற்பகம் இவன்? காரானை கஜேந்திர ஆழ்வான்னு சொல்லக்கூடிய யானை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு தாமர புஷ்பத்தை பறிக்கணும்னு குளத்துல காலை வச்சு இறங்கிட்டு புஷ்பத்தை பறிக்கிற போது முதல்ல காலை கவிடுக்கு. இப்போ யானையினுடைய காலானது முதலையினுடைய வாயிலே சிக்கிக்கொண்டு ரத்தமும் சதையுமா போயிண்டு போராடுறது, பிராணனுக்கு போராடுறது. அதாவது உயிரை காப்பாத்திக்கணும்னு போராடல, சரீரம் அழியாம சாகாம இருந்தாதானே இந்த புஷ்பத்தை பெருமாளுக்கு சமர்ப்பிக்க முடியும். ஆகையினாலே சமர்ப்பிப்பதற்காக போராடுகிறது அப்பேற்பட்ட வசந்த பாகவதன் இந்த கஜேந்திர ஆழ்வான். அதனுடைய இடர் கடிந்த கற்பகம் ஆதி மூலமே ஒரு குரல் கொடுத்த உடனே கருடனுடைய வேகமும் போதவில்லை என்று அந்த கருடாழ்வானையும் கூட தூக்கி தோளிலே போட்டுக்கொண்டு அரை குலைய தலை குலைய வேக வேகமாக பறந்து வந்த கற்பகம் அந்த காரானைன்னு சொல்லக்கூடிய கஜேந்திர ஆழ்வானுடைய துயரத்தை கடிந்தது, இல்லாமல் பண்ணிட்டு. அத நான் கடல் மல்லை ஸ்தலசேனத்துல பார்த்தேன்னு சொல்றேன். என்ன சுவாமி, கஜேந்திர வரதனா கஜேந்திர மோட்சம் கொடுத்த சரித்திரம் அஷ்டபுஜகரம் கபிஸ்தலம்னு சொல்லக்கூடிய சில விதேசங்கள்ல தானே கேள்விப்படுறோம். ஆழ்வார் சம்பந்தம் இல்லாம இங்க சொல்றாரு அப்படின்னா, ஏன் திடீர்னு இந்த பெருமாளை பார்த்த உடனே முதல் பாசுரத்திலேயே இந்த சரித்திரம் ஆழ்வாருக்கு ஞாபகம் வருது தெரியுமோ? அந்த கஜேந்திர ஆழ்வான் எப்படி ஒரு தாமர புஷ்பத்தை பெருமாள் திருவடியில சமர்ப்பிக்கணும்னு முதல வாயில காலை விட்டு அத்தனை வருஷம் போராடினானோ, அந்த மாதிரிதான் இந்த புண்டரீக முனிவரும் ஒரு தாமரைன்னு சொல்லக்கூடிய புண்டரீக புஷ்பத்தை பெருமாள் திருவடியிலே சமர்ப்பிக்க வேண்டும் என்று பல வருஷ காலம் சமுத்திர ஜலத்தை கையால வாரி இறைச்சி கஷ்டப்பட்டார். அன்னைக்கு கஜேந்திர ஆழ்வானுடைய இடரை கடிந்து அவன் சூட்டிய புஷ்பத்தை தன்னுடைய திருவடியிலே சேர்த்து கொண்டவன் அந்த பெருமாள் கஜேந்திரவர்தன். இன்று பல வருஷம் தன்னுடைய கையாலே முதுமையையும் பொருட்படுத்தாமல், அன்ன ஆகாரம் இல்லாமல், தூக்கம் இல்லாமல், ஓய்வில்லாமல் சமுத்திர ஜலத்தை எல்லாம் வாரி இறைத்த புண்டரீக ரிஷியினுடைய பக்திக்காக இறங்கி அவர் சமர்ப்பித்த புஷ்பத்தை தானே தன்னுடைய திருவடியிலே சூட்டிக் கொண்டு தரையிலே படுத்துக் கொண்டிருக்கிற கற்பகம் இவன். சாதாரணமா தரையில படுத்துட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்களா? கற்பக விருட்சம் அது எதை கேட்டாலும் கொடுக்கும். இங்க வரணும்னே இல்ல, எங்க நினைச்சுண்டு எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடியது. புண்டரீகர் யார நினைச்சார்? திருப்பார்கடலிலே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமாளுடைய திருவடிகளிலே தாமர புஷ்பத்தை இட்டு அர்ச்சிக்கணும்னு நினைச்சார். உடனே பார்க்கடலை விட்டுட்டோ, திருவனந்தாழ்வானை விட்டுட்டோ, சங்க சக்கரத்தை எல்லாம் விட்டுட்டோ அவர் இருக்கிற இடத்துக்கு தேடி அவருக்கு பதிலா கடல் சமுத்திர ஜலத்தை எல்லாம் வாரி இறைச்சிட்டு அந்த சமுத்திர மணலையே அப்படி கையாளு குவிச்சு தலகாணி போல வச்சுட்டு படுத்துட்டே தரையில. எப்பேற்பட்ட கற்பகம் இது அப்படின்னு அன்னைக்கு வந்ததும் பக்தன் சமர்ப்பிக்கிற புஷ்பத்தை சூட்டிக் கொள்வதற்காக, இங்கு இன்று வந்ததும் புண்டரீகன்னு சொல்லக்கூடிய பக்தன் சூட்டிய புஷ்பத்தை சமர்ப்பித்துக் கொள்வதற்காக. ஆகையினால இவனை கஜேந்திர வரதனுக்கு நேரா ஒப்பிடுறார் ஆழ்வார். அடுத்த பாட்டுல பூண்டவத்தம் பிறர்க்கடைந்து தொண்டுபட்டு அந்த பாசுரத்திலே திருநின்ற ஊரில் இருக்கக்கூடிய பக்தவத்சல பெருமாள் இங்கு சேவை சாதிக்க நின்ற ஊர் நித்திலத்தை தொத்தார் சோலை காண்டவத்தை கனலறிவாய் பெய்வித்தானை கண்டது நான் கடல் மல்லை தலசயனத்தே நுட்டு பக்தவத்சலனை இங்கு சேவித்ததாகவும் தெரிவிக்கிற. இதிலே கருமுகிலை அப்படின்னு ஒரு ஆச்சரியமான வரி. இந்த முதல் பாட்டுல கூட புனர்மருதம் இர நடந்த பொற்குன்றினைன்னு சாதித்தார் பாருங்க.
ஆழ்வாருடைய கண்களுக்கு பெருமாள் அப்படி ஸ்வர்ண பர்வதம் போல சேவை சாதிக்கிறான். பெருமாள் கருப்பா இருக்கான், நன்னா திடமா இருக்கான், அப்படியே படுத்துட்டு இருக்கிறது மலை படுத்துட்டு இருக்கிறது போல இருக்கு. குன்றுன்னு சொன்னா சரி, பொற்குன்றுன்னு சொல்றாரு, பெருமாள் கருப்பான்னா இருக்கான் அப்படின்னா ஆழ்வாருடைய கண்களுக்கு பெருமாள் ஸ்வர்ணமயமான திருமேனியோடு சேவை சாதித்திருப்பான். அதனால ஆழ்வார் பொற்குன்றுன்னு சொல்லியிருப்பார். நாம் என்ன ஆழ்வாரா நம்ம கண்ணுக்கு அப்படி சேவை சாதிக்கிறதுக்கு இல்ல. ஆனா நமக்கும் பொற்குன்றா பெருமாள் இப்போ சேவை சாதிக்கிறான். அடியே நேற்று ஷேர் பண்ண போட்டோவை சேவிச்சிங்களானா பெருமாள் ஆச்சரியமா திருமேனி முழுக்க ஸ்வர்ண கவசத்தை சாத்தி கொண்டு திருமுக மண்டலம் மட்டும்தான் வெளியில தெரியறது, திருமேனி முழுக்க ஸ்வர்ண கவசம். அப்படி ஆச்சரியமா ஒரு ஸ்வர்ணத்திலே பொன்னாலே பண்ணப்பட்ட குன்று போலே பொற்குன்றாக பெருமாள் சேவை சாதிக்கிறான். ஆழ்வாருக்கு பொற்குன்றாகவே சேவை சாதித்தான், இங்கு நமக்காக பொற்குன்றாக சேவை சாதிக்கிறான். அப்பேற்பட்ட ஆச்சரியமான அடியவர்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய பெருமாள் 2வது பாட்டிலே கருமுகில் அப்படின்னு சொல்றார். மழை காலத்திலே மேகம் எப்படி கருத்து காணப்படுமோ அந்த அழகான கார் மேகத்தினுடைய நிறத்தை ஒத்த எம்பெருமான். அதனாலே கருமுகில் அப்படின்னு அந்த மழை மேகமே நீதான்னு வர்ணிக்கிறார் ஆழ்வார். இப்போ உற்சவர் மங்களாசாசனம் 3வது பாட்டுல 4வது பாட்டுல உடம்புருவில் மூன்றொன்றாய் மூர்த்தி வேறாய் உலகுய்ய நின்றானை. பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்லக்கூடிய மும்மூர்த்திகளும் சமம்னு சொல்றா, அப்படி கிடையாது. 3 பேரும் ஒண்ணுன்னு சொல்றா, அதுவும் சரியில்லை. அதுல விஷ்ணுன்னு சொல்லக்கூடியவன் தான் பரம்பொருள் ஸ்ரீமன் நாராயணன். அவனுக்கு சரீரமாக இருக்கக்கூடியவ தான் பிரம்மாவும் ருத்ரனும். அந்த விஷ்ணுவே உலகு உய்ய நின்றான். எல்லோரும் கடை தேரும்படியா, எல்லோரும் தன்னுடைய திருவடிகளை ஆசிரியத்து மோட்சத்துக்கு போகும்படியா இருக்கக்கூடிய பரம்பொருள் அப்படின்னுட்டு உலகுய்ய நின்றான் அப்படின்னு கொண்டாடுறார். அதுதான் இந்த உற்சவருக்கு திருநாமம். உற்சவர் நின்ற திருக்கோலத்திலே சேவை சாதிக்கிறபடினாலே உலகுய்ய நின்றான் அப்படின்றது அவருடைய திருநாமம் ஆயிடுச்சு. அவர் எங்க சேவித்தார்? கடிபொழில் சூழ் கடல் மல்லை தலசயனத்தே. கடின்னா நல்ல வாசனைன்னு அர்த்தம். நிறைய தோப்புகள்லாம் இருக்கு, அங்க ஆச்சரியமா வாசனை தரக்கூடிய புஷ்ப மரங்கள் செடி கொடிகள்லாம் இருக்கு. அந்த பூச்செடிகள்ல இருந்து வரக்கூடிய வாசனை அப்படி கமழக்கூடிய மனம் வீசக்கூடிய ஆச்சரியமான திருக்கடல் மல்லை ஸ்தலசயனத்தில உலகுய்ய நின்ற பெருமாளை சேவித்தேன் அப்படின்னார். கடும் பரிமேல் கற்கியை நான் கண்டு கொண்டேன்னு இதுவரைக்கும் எடுத்த அவதாரங்களை எல்லாம் இந்த பெருமாளா சேவிக்கிறதுன்றது வேற. ஆனால் வருங்காலத்திலே தோன்றப்போவதான கல்கி அவதாரத்தையும் கூட கடும் பரி கம்பீரமான குதிரை மேலே வரக்கூடியதான கல்கியை கூட இந்த பெருமாளுடைய திருமேனியிலே கண்டேன். ஆழ்வார் கல்கியாவும் இந்த பெருமானை அனுபவிக்கிறார். இப்படி ஆச்சரியமா பெருமாள் அனுபவிச்சுட்டே வரார். இப்ப பெருமாளுடைய திருமேனி அப்படியே படம் பிடிச்சு காட்டுறார் ஆழ்வார். பாய்ந்தானை தெரிசகடம் பாரி வீழ பாலகனாய் ஆளிலையில் பள்ளி இன்பமேய்ந்தானை. இதுக்கு மேலதான் முக்கியம். இளங்கொலி சேர் மணிக்குன்றன்ன ஈரிரண்டு மால்வரை தோல் எம்மான் தன்னை தோய்ந்தானை நிலமகள் தோல் தூதில் சென்று. இளங்கு ஒலி சேர் மணிக்குன்று அன்ன ஈரிரண்டு மால்வரை தோல் எம்மான். இந்த சயனிச்சின் இருக்கிற பெருமாளுடைய படத்தை பாருங்க. அதாவது பெருமாளுடைய திருமுக மண்டலம் இருக்கக்கூடிய அந்த முதல் போட்டோவை பாருங்க. பெருமாளுக்கு 4 தோள்கள். எப்பேற்பட்ட 4 தோள்கள்? ஈர் 2ன்னா 4, மால் வரை தோல் அப்படின்னா பெரிய பர்வதம் போல இருக்கக்கூடிய வலிமை மிக்க திருத்தோள்கள் பெருமாளுக்கு. மலை போல 4 உறுதியான தோள்கள். அதை உடையவன் இந்த எம்பெருமான் அப்படின்னுட்டு பெருமாளுடைய மலை போன்ற 4 தோள்கள் மங்களாதாசனம் ஆயிருக்கு. இந்த 4 தோல் எப்படி இருக்கு தெரியுமோ? இலங்கு ஒலி சேர் மணிக்குன்று அன்ன ஈரிரண்டு மால்வரை தோல். மால்வரை தோல் அப்படின்னா நல்ல உறுதியான மலை போல உறுதியான தோள்கள் அப்படின்னு அந்த தோள்களினுடைய ஸ்ட்ரென்த் சொல்றார். பெருமாளுடைய காம்பீரியம் வீரம் சொல்லப்படுறது. அதே நேரத்துல இலங்கு ஒலி சேர் மணிக்குன்று அன்ன தோள்கள் நல்லா ஒளி வீசக்கூடிய பிரகாசிக்கக்கூடிய அப்படி தகதகான்னு ஜொலிக்கக்கூடிய தன்னுடைய அழகாலே நம்முடைய கண்களை எல்லாம் ஈர்க்கக்கூடிய கண்களை அப்படி பறிக்கக்கூடியதான அழகான தோள்கள்னு சொல்றார். மணிக்குன்று மாணிக்கமலை போல இருக்கக்கூடிய பெருமாள். நன்ன கருப்பா ஒரு ரத்தம், அந்த ரத்தனத்துல 4 தோலை பண்ணிட்டு படுத்துட்டு இருக்கு அப்படின்னா அது எப்படி இருக்குமோ அது இந்த பெருமாள் தான் அப்படின்னு அனுபவிக்கிறார். அது இந்த பெருமாளுடைய தியான பாசுரமாகவும் கொள்ளலாம். இதுக்கு மேல ஒரு ஆச்சரியமான வார்த்தை, தோய்ந்தானை நிலமகள் தோல் அப்படின்னா நிலமகள் தோல் தோய்ந்தானை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். நிலமகள் அப்படின்னா பூமி பிராட்டி. அந்த பூமி பிராட்டியை வராக அவதாரத்திலே இடந்தெடுத்து தன்னுடைய திருத்துடையிலே வைத்து
அவளுடைய தோளோடு தோல் உரசி அவளை சேர்த்து அணைத்தி கொண்ட பெருமாள். பெருமாளுடைய தோளும் தாயாருடைய தோளும் தோயறதுன்னா ஒண்ணு டச் பண்ணிக்கிறதுன்னு அது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த தாயாருக்கு நிலமங்கைன்னு பெயர். அவள நிலமகள்னு குறிப்பிடறாருன்னு வச்சுண்டா, இந்த படுத்துன்னு இருக்கிற ஸ்தலசேன பெருமாள் இருக்கானே, அவனுடைய 4 தோள்களும் மலை போல கம்பீரமானது மட்டுமல்ல, மாணிக்கத்திலே பண்ணப்பட்ட ஒளி மிகுந்த அழகினாலே எல்லோரையும் ஈர்க்கக்கூடிய ஆச்சரியமான அழகான தோள்கள் மட்டுமல்ல, இந்த நிலவங்கை தாயாரினுடைய தோளோடு தோல் உரசி இன்பம் காணக்கூடியதான அந்த தாயாருடைய தோளோடு தன்னுடைய தோலை தோய்த்து கொண்டு சேர்த்து சேவை சாதிப்பதான ஒரு ஆச்சரியமான தோள்கள் அப்படின்னுட்டு, பிராட்டியினுடைய பர்த்தாவாக இருக்கக்கூடிய நிலமகள் கேள்வனாக நிலமங்கை நாயகனாக இருக்கக்கூடிய இந்த ஸ்தலசேன பெருமாளே பரம்பொருள் என்று தாயார், பெருமாளுடைய திருமேனி, திவ்ய தேசம், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பாட்டுல ஆச்சரியமா மங்களாசனம் பண்ணிருக்கார். பாய்ந்தானை திரிசகடம் பாரி வேழ பாலகனாய் ஆளிலையில் பள்ளி இன்பமேய்ந்தானை இளங்கொழி சேர் மணிக்குன்றன்னையீர் 2 மால்வரை தோள் எம்மான் தன்னை தோய்ந்தானை நிலமகள் தோல் தூதில் சென்று அப்பொய்யரை வாய் புகப்பெய்த மல்லர் மங்க காய்ந்தானை எம்மானை கண்டு கொண்டேன் கடிபொழில் சூழ் கடல் மல்லை தலசயனத்தே. இப்படி ஆச்சரியமா இந்த எம்பெருமான் அனுபவிச்சுட்டு வர இத்தனை சொன்னார். ஒரு பாட்டுல ஒரு பாட்டிலையும் எம்மானை கண்டு கொண்டேன், நான் கண்டுபிடிச்சுட்டேன், நான் சேவிச்சுட்டேன், எங்க கடல் மல்லை தலசயனத்தேன்னு இந்த திருக்கடல் மல்லையில சேவிச்சுட்டேன்னு சொல்றார். சரி, பெருமாள் திரும்ப திரும்ப கடல் மல்லை தலசயனத்தை இருக்கிறான்னு சொன்னதுனால அங்க மட்டும்தான் இருக்காரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது நமக்கு. அதுக்கு ஆழ்வார் பதில் சொல்றார் 8ஆம் பாட்டுல, உள்ளுவார் உள்ளத்தே உரைகின்றானை. அப்பா, கடல் மல்லை ஸ்தலசயனத்துல மட்டும் அவன் படுத்துக்கல, உள்ளுவார் உள்ளத்தே உரைகின்றான். யார் அவனை நினைக்கிறாளோ அவளுடைய மனசிலும் வசிக்கிறான். புண்டரீகர் நினைச்சதுனாலதான் அவருக்காக இந்த கஷேத்திரத்துல படுத்துட்டு இருக்கான். நீங்களும் நினைங்க, உங்களுடைய மனசுலயும் இதே போல படுத்துப்பான். அடியவர்கள் எங்க வரணும்னு ஆசைப்படுறாளோ அங்க படுத்துக்கிறது தான் காரியம் அவனுக்கு. இங்க தரையில படுத்துட்டான், நீங்க நினைங்க உங்க மனசுலயும் படுத்துப்பான். அவனுக்கு திருவண்ணம் தாழ்வானே வேண்டாம்பா. அடியவர்கள் எங்க ஆசைப்படுறாலும் அங்க படுத்துருவான். நீங்க நினைங்கோ, அவனை தியானம் பண்ணுங்க, உங்க மனசுலயே படுத்துருவான். உள்ளுவார் உள்ளத்தே உரைகின்றானே காணாது திரி தருவேன் கண்டு கொண்டேன் கடிபொழில் சூழ் கடல் மல்லை தலசயனத்தே. இப்படி அடியவர்களினுடைய பக்திக்கு மெச்சி, அடியவர்களினுடைய பக்திய ஒரு பெரிய சொத்தா நினைச்சு அவ இருக்கிற இடம் தேடி தன்னை தாழ்த்தி கொண்டு அவர்களுக்காக அனுகிரகம் பண்ணக்கூடிய பெருமாள் எங்க இருக்கான் அப்படின்னு நான் பல காலம் பல இடங்கள்ல தேடி திரிந்தேன், என்னால கண்டுபிடிக்க முடியல. காணாது தெரி தருவேன், எங்கேயும் கண்டுபிடிக்க முடியாம அப்படி இந்த குதிரை மேல உட்கார்ந்துட்டு சுத்தின்னு இருந்தேன். கடைசியில இங்க அப்பேற்பட்ட பெருமாளை நான் கண்டுபிடிச்சுட்டேன். கண்டு கொண்டேன் கடிபொழில் சூழ் கடல் மல்லை தலசயனத்தே. அடியவர்களுக்காக இறங்கி சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள் இவன் தான் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு சாதிக்கிறேன். இதை விட இந்த எம்பெருமானுடைய எளிமையை இன்னும் தெளிவாக காட்டி பதிய வைக்க முடியாது நமக்கு, ஆழ்வாரை தவிர யாரும். மெய்யமென்னும் தடவர மேல் கிடந்தானை, திருமையம்னு சொல்லக்கூடிய திவதேசத்திலே மலையிலே குடைவரை கோயிலிலே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய பள்ளிகொண்ட ரங்கநாதனா திருமெய்யனா இருக்கக்கூடிய பெருமாள் இருக்கானே, அவனை திருக்கடல் மல்லையிலே ஸ்தலசயன பெருமாளாக நான் சேவிக்கிறேன். இவனே பல திவதேசங்களிலே படுத்துக் கொண்டிருக்கிறான். இப்ப பெருமாளுடைய கண்ணை வர்ணிக்கிறார். அரவிந்தம் போன்று நீண்ட கண்ணானை கண்ணார கண்டு கொண்டேன் கடிபொழில் சூழ் கடல் மல்லை தலசயனத்தே. அரவிந்தம், புண்டரீகம் இதெல்லாம் தாமரையை குறிக்கிறது. தாமரையை சமர்ப்பிக்கணும்னு ஆசைப்பட்ட ரிஷி புண்டரீக மகரிஷி. அவர் தோன்றின புஷ்கரணி புண்டரீக சரஸ். அந்த புண்டரீக புஷ்பத்தையே பெருமாள் திருவடியிலே சமர்ப்பிச்சு படுத்துட்டு இருக்கான், போட்டோல சேவிக்கலாம். அந்த தாமரை இதழ்களை போலவே கண்ணுடைய பெருமாள் அப்படின்னுட்டு இந்த எம்பெருமானுடைய திருமேனி, ஸ்தலம், பக்தரான புண்டரீகர், தீர்த்தம் இதெல்லாமே ஒரே தாமரமயம்தான்ப்பா அப்படின்னுட்டு ஆழ்வார் பெருமாளுடைய திருக்கண்களை தாமரையாகவே அனுபவிக்கிறார். அரவிந்தம் போன்று நீண்ட கண்ணான். கண்ணு எப்படி இருக்கணும் அப்படின்னா, அப்படியே உள்ள போய் சின்ன கண்ணா இருந்தா அழகு இருக்காது பார்க்க. நன்னா அப்படியே நீண்டு தாமரையை போல அழகா ஒளிவிடக்கூடிய கண்ணா இருக்கணும். அப்படிதான் இந்த பெருமாளுடைய திருக்கண் அப்படின்னு பெருமாளுடைய கண்ணழகை காட்டி கொடுக்கிறார்.
பெருமாளுடைய திருவடியை காட்டி கொடுக்கிறார் அடுத்த பாட்டுல. தொண்டாயார் தாம் பரவும் அடியினானை. இந்த எம்பெருமான் எப்பேற்பட்ட திருவடிகளை உடையவன் தெரியுமோ? இவனுடைய தொண்டர்கள் போற்றக்கூடிய திருவடியை உடையவன். யார் அந்த தொண்டர்? புண்டரீக மகரிஷி தான் அந்த முதல் தொண்டர். அவர் எதுக்கு ஆசைப்பட்டார்? இந்த எம்பெருமானுடைய திருவடியிலே புண்டரீகம்னு சொல்லக்கூடிய தாமரை புஷ்பத்தை இட்டு அவனை பரவ வேணும், அவனை புகழ வேணும்னு ஆசைப்பட்டார். அந்த புஷ்பத்தை தானே சூட்டிண்டு அவருக்காக படுத்துட்டு இருக்கான். அவருடைய பக்திக்கு மெச்சி பெருமாள் சயனித்துக் கொண்டபடியினாலே அவனுடைய திருவடிகள் அருகே புண்டரீகர் கையை கூப்பி சேவிச்சுட்டு இருக்கார். அப்படி தொண்டர் பரவக்கூடிய அடிகளை உடையவன் முதல் தொண்டரா நம்முடைய சார்பிலே புண்டரீக மகரிஷி பெருமாள் திருவடிகளாண்ட நின்றுண்டு நமக்கெல்லாம் சேர்த்து எப்போதும் பெருமாள் திருவடிகள் அப்படி வந்து பரவின்றிருக்கார், கையை கூப்பி சேவிச்சுட்டு இருக்கார். அடுத்த தொண்டர் பூதத்தாழ்வார், அடுத்த தொண்டர் திருமங்கையாழ்வார். அவருக்கு அடுத்தது அவருடைய வம்சாவளிகளான நாமெல்லாம் தான் எம்பெருமானுடைய தொண்டர்கள். நாமெல்லாம் பரவக்கூடிய போற்றக்கூடிய திருவடிகளை உடையவன் அப்படின்னு அடியவர்கள் ஒரு இனிப்பு பலகாரத்து மேல எப்படி வந்து அப்படி கூட்டம் கூட்டமா மொய்க்கிறதோ அந்த மாதிரி இப்பேற்பட்ட அடியவர்கள் எல்லாம் வந்து மொய்க்கக்கூடிய திருவடிகளை உடையவன். போறவாள்லாம் என்ன பண்றா? முதல்ல பெருமாள் திருவடி சேவையாருதா, பெருமாள் திருவடி சேவையாலே அப்படின்னு தவிச்சு போறாளோ இல்லையோ, அந்த மாதிரி எல்லோருடைய சிந்தையும் பெருமாளுடைய திருவடிகளின் மேலதான் இருக்கு. அப்பேற்பட்ட தொண்டர்கள் பரவக்கூடிய திருவடிகளை உடையவன் பெருமாள் திருவடிகளினுடைய பெருமையை காட்டி கொடுக்கிறார். எல்லாம் சொல்லிட்டு பலஸ்ருதியான பாட்டுல படனாகத்தனை கிடந்தன்ற அவுணர் கோனை படவை குண்டு மருதிடை போய் பழனவேலி தடமார்ந்த கடல் மல்லை தலசயனத்து தாமரை கண் துயிலமர்ந்த தலைவர் தம்மை. திருக்கடல் மல்லை ஸ்தலசயனம் திவதேசத்திலே அழகான தாமரை கண்களை உடைய பெருமாள் துயில் அமர்கிறான், சயனித்துக் கொண்டிருக்கிறான். அவன் யாரு அப்படின்னா நமக்கெல்லாம் தலைவனவன், அவன் தான் நமக்கு சுவாமி. அவனை பத்தின பாசுரங்கள் இந்த 10 பாசுரங்களும். கடமாறும் கருங்களிரு வல்லான் வெல்போர் கலிகன்றி ஒளி செய்த இன்பப்பாடல். இந்த பெருமாளை இப்பேற்பட்ட அடியவர்களுக்கு இறங்கி வரக்கூடிய பெருமாள் எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்க முடியாம பல திவதேசங்கள்ல சுத்தி வந்து அலைஞ்சின்று இருந்த கலியன் இங்க பார்த்து கண்டு கொண்டார். அதனால ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டார், ரொம்ப சந்தோஷமாயிட்டார், குஷி ஆயிட்டார் ஆழ்வார். ஆகையினால இப்ப ஆழ்வார் பாடக்கூடிய பாடல்கள் எல்லாம் இன்ப பாடல்கள், மகிழ்ச்சியினுடைய வெள்ளம், மகிழ்ச்சி வெளியீடு. ஊர்களை பெருமாளை நினைச்சு நான் அழுதுன்னு இருக்கேன், அவன் வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கலன்னு அழலை. இங்க பெருமாளை பார்த்த சந்தோஷத்திலே இப்பேற்பட்ட அடியவர்களுக்கு இறங்கும் பெருமாளை எங்க போய் சேவிப்பேன், பார்த்துட்டேன் அப்படின்ற சந்தோஷத்திலே அப்படியே மகிழ்ச்சி வெள்ளமா பொங்கி தள்ளுறார் ஆழ்வார் 10 பாட்டுல. ஆகையினாலே கலிகன்றி ஒளி செய்த இன்ப பாடல் திடமாக இவையைந்தும் ஐந்தும் வல்லார் தீவினையை முதலறிய வல்லார் தாமே. அப்படின்னா இந்த 10 பாசுரங்களையும் சிரத்தையா சேவித்து இந்த எம்பெருமானுடைய திருவடிகளை பரவக்கூடிய அடியவர்கள் அவளுக்கு வரக்கூடிய கஷ்டத்தை முன்பே அறிந்தவர்களா இருப்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்கு எப்ப எந்த கஷ்டம் வேணாலும் வரலாம், அதுக்கெல்லாம் நாம அப்படி பலியாகிடக்கூடாது. உஷாரா பெருமாளுடைய திருவடிகளை ஆசிரியச்சு சரணாகதி பண்ணிவிடணும். அப்படி சரணாகதி ஆயிடுத்தோம்னா அதுக்கு மேல நம்மளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவனுடையதாயிடுறது, அவன் பார்த்துப்பான்ற உஷாரா பெருமாள் திருவடிகளிலே உபாயம் பண்ணக்கூடிய பக்தர்களாக இருப்பார்கள். ஒண்ணு. ரெண்டாவது, ஜன்மாந்தரங்கள்ல இவாளுடைய பாவங்கள் தொடர்ந்து இருக்கிறது பாருங்கோ, அதெல்லாம் அப்படியே வந்து கொத்தோட அறுத்து தள்ளக்கூடிய சக்தி படைத்தவர்கள். அப்படின்னா சரணாகதி பண்ணா எல்லாம் அழிஞ்சு போடுதோ இல்லையோ. அதனால இந்த எம்பெருமான் தன்னுடைய அழகை காட்டி அவனுடைய திருவடிகளினுடைய பெருமையை காட்டி திருவடிகளிலே நம்மை கட்டி போட்டு நம்முடைய பாவங்களை எல்லாம் பாவ கூட்டங்களை எல்லாம் அழிப்பவன்னு தெரிவிக்கிறார். அதுதான் பலன். இது பெருமாள் அனுபவித்த 10 பாசுரம். இப்போது திருமங்கையாழ்வார் பாகவதர்களுடைய பிரபாவத்தை அனுபவிக்கிறார். அதுக்கு ஒரு பதிகம் 10 பாட்டு தனியா. திருச்சேரை திவதேசத்திலே பாகவதர்களுடைய பெருமையை காட்டி கொடுத்தார் அந்த 10 பாட்டுல. அதே போல திருக்கடல் மல்லை மகாபலிபுரத்திலையும் பாகவதாளுடைய பெருமையை காட்டி கொடுக்கிறார் கலியன். நன்னாத வாழ உணரிடை புக்கு வானவரை பெண்ணாகி அமுதூட்டும் பெருமானார் மறுவினிய தன்னார்ந்த கடல் மல்லை தலசயனத்துறைவாரை எண்ணாதே இருப்பாரை இறை பொழுதும் என்னோமே. இந்த ஸ்தலசயன பெருமாளை நினைக்காம இருக்கா பாருங்கோ, அவளை நான் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் சுவாமி. அப்படின்னா என்ன? இந்த பெருமாளிடத்திலே பக்தி இல்லாதவர்கள் இந்த பெருமாளை நினைக்காதவா அவளுடைய உறவே வேண்டானேக்கு. யார் இந்த பெருமாளை நினைக்கிறாளோ அவளை தான் நான் நினைப்பேன்.
இந்த பெருமாளை நினைக்காதவால ஒரு க்ஷணம் கூட நினைக்க மாட்டேன் அப்படின்னா, பெருமாள் மட்டுமல்ல அவனுடைய அடியவர்களும் நமக்கு பெருமாளை போலே பக்தி செலுத்த வேண்டியவர்கள். தேவதாந்தரங்கள் மட்டுமல்ல, பெருமாளிடத்திலே பக்தி இல்லாதவர்களும் நாம் ஒதுக்கி வைக்க வேண்டியவர்கள் அல்லது ஒதுங்கி இருக்க வேண்டியவர்கள் தெரிவிக்கிறார். அடுத்த பாட்டுல, கடல் மல்லை தலசயனம் ஆரென்னும் நெஞ்சுடையார் அவரெம்மை ஆழ்வாரே. திருக்கடல் மல்லைன்னு சொல்லக்கூடிய திவதேசத்தை மனசுல நினைக்கிறா பாருங்க, அவா எனக்கு சுவாமிகள். அவ எந்த காரியத்தை சொன்னாலும் நான் பண்ணணும்னு அடிமையாட்டமா காத்துட்டு இருக்கேன். அவாலே எம்மை ஆழ்வர்கள். ஆழ்வர்கள் அப்படின்னா ஈஸ்வரால், எனக்கு அவாதான் ஈஸ்வரா அப்படின்ற. அடுத்த பாட்டுலதான் ஆச்சரியமா இங்க இருக்கக்கூடிய வலவெந்தை பெருமாள், பிராட்டிய மடியில வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிற பூமி பிராட்டியோட இருக்கிற வராக பெருமாள், அதுவும் இல்லாம நிலமங்கை வள்ளி தாயாரா ஸ்தலசேன பெருமாளா இருக்கக்கூடிய இந்த பெருமாள் பிராட்டி, இவாளையெல்லாம் சேர்ந்து மங்களாதாசனம் பண்ணின ஒரு ஆச்சரியமான பாசுரம். ஏனத்தின் உருவாகி நிலமங்கையடில் கொண்டான் வானத்தில் அவர் முறையால் மகிழ்ந்தே திவளம் கொள்ள காணத்தின் கடல் மல்லை தலசயனத்துடைகின்ற ஞானத்தின் ஒளியுருவை நினைவாரெம் நாயகரே. இந்த கஷேத்திரத்திலே வளவெந்தையில ஞானப்பிரானா பூமி பிராட்டியோட இருக்கிற பெருமாள், நிலமங்கை வள்ளி தாயாரோட ஞானமே வடிவா சயனிச்சென்றிருக்கிற சலசயன பெருமாள், இவாளை நினைக்கிறா பாருங்க. அவாதான் எனக்கு நாயக்கர், அவாதான் எனக்கு ஹீரோ, அவளை தான் நான் பின்பற்றுவேன் அப்படின்னு சாதிக்கிறார். ஞானத்தின் ஒளியுருவு. ஞானமானது எப்போதும் ஒளிவிடக்கூடியது, பிரகாசிக்கக்கூடியது. ஏதாவது ஒரு பொருளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஞானம் தேவை. ஆனா ஞானத்தை தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஞானம் தேவையில்லை. அதனால ஞானமானது தானே ஒளிரக்கூடியது. இருட்டு போகணும், இருட்டுல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வஸ்துவை தேடணும்னா லைட் போட்டுக்கிறோம். லைட் எங்க இருக்குன்னு பாக்குறதுக்கு லைட் போடுறது உண்டோ? அந்த மாதிரி லைட்ன்றதே தன்னை சேர்த்து காட்டி கொடுக்கும். அப்பேற்பட்ட உசந்த ஞானம், அதனுடைய உருவாக திகழக்கூடியவன் ஞானமே வடிவான இந்த சலசயன பெருமாள். அடுத்த பாட்டுல, கடல் மல்லை தலசயன துறைவாரை கொண்டாடும் நெஞ்சுடையார் அவரெங்கள் குலதெய்வமே. இதுக்கு மேல சொல்றதுக்கு வார்த்தை இல்ல பாகவதால் எப்பேற்பட்டவான்னு. இந்த சலசயனத்துறைவார், இந்த பெருமாள் இருக்கானே சலசயன பெருமாள், அவனை என்னுடைய பெருமாள் எங்க சுவாமின்னு விட்டு அவனுடைய பாசுரங்களையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்லி யாரெல்லாம் கொண்டாடுற மனசுடையவர்களா இருக்காளோ, எப்போதும் யார் அந்த பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காளோ, அவாதான் எங்களுடைய குலதெய்வம். எம்மனாயன் குலதெய்வமே என்னுடைய நாயகனே அப்படின்னு பெரியாழ்வார் தெரிவிக்கிறாரே பெருமாளை. அந்த பெருமாளை எப்படி ஆழ்வார்கள் குலதெய்வம்னு சொன்னாலோ அது போலத்தான் அந்த பெருமாளுடைய அடியவர்களான பாகவதர்களும் குலதெய்வம் நமக்கு அப்படின்னுட்டு பாகவதால குலதெய்வம்னு சொல்லிட்டார். பெருமாளுக்கு சமானமானவாலா சொல்லிட்டார். கடல் மல்லை தலசயனம் நச்சி தொழுவாரை நச்சிந்தன் நல் நெஞ்சே. நச்சுதல்னா விரும்புதல் அர்த்தம். இந்த திருக்கடல் மல்லையை விரும்பி சேவிக்கிறவா இருக்கா பாரு, அவளை மனசே நீ விரும்பு அப்படின்னு இந்த எம்பெருமானுடைய அடியவர்களைத்தான் விரும்பணும்னு சாதிக்கிறார். ஆழ்வார் காலத்திலே இந்த திவ்யதேசம் எப்படி இருந்தது அப்படின்னு படம் பிடித்து காட்டுகிறார் ஆழ்வார். புலன்கொள் நிதி குவையோடு புழைக்கை மாகலிற்றினமும் நலங்குள் நவமணி குவையும் சுமந்தெங்கும் நான்று சிந்து களங்களியங்கும் மல்லை கடல் மல்லை தலசயனம் வளங்குள் மணத்தாரவரை வளங்குள் என் மட நெஞ்சே. களம் அப்படின்னா கப்பல் அர்த்தம். கடற்கரை நகரமானபடினாலே ஒரு காலத்திலே துறைமுக நகரமா இருந்தது இந்த மகாபலிபுரம். அப்ப நிறைய கப்பல்கள்ல புலன்கொள் நிதி குவை, நிதிகள், ரத்தனங்கள் என்ன, தங்கம் என்ன, வெள்ளி என்ன, அப்படியே விலை மதிப்பில்லாத வஸ்துக்கள்லாம் அப்படியே குவிச்சு வச்சிருக்கா. அப்படியே குவியல் குவியலா கப்பல்ல கொண்டு போய் வியாபாரம் பண்றாளாம். இறங்குறதான் ஏத்துறாளாம். அப்படியே நவரத்தனங்கள் அப்படி சுத்தின்னு இருக்கான் இந்த ஊர்ல. புழைக்கைமா கலிற்றினமும், நிறைய யானைகள் இருக்கான் இந்த ஊர்ல. பெரிய பெரிய மலைப்பாறைகள் எல்லாம் சுமந்துண்டு சிற்பம் பண்றதுக்காக சுமந்துண்டு வரக்கூடிய யானைகள், இறங்குற யானைகள், கப்பல்ல போகக்கூடிய யானைகள்னுட்டு நிறைய யானைகள் இருக்கு. நலங்குள் நவமணி குவை, நவரத்தனங்கள் எல்லாம் இங்க அப்படியே கொட்டி கிடக்கிறது இந்த ஊர்ல. போறவாள்லாம் ஏதோ சுமந்துட்டு போறா, கப்பல்ல ஏத்துறா, கப்பல்ல இருந்து எதையோ சுமந்துண்டு விற்கிறா. என்னன்னு பார்த்தா காயோ கறியோ இல்ல, தங்கம், வைரம், நவரத்தனம், வெள்ளி, அந்த மாதிரி விலை மதிப்பில்லாத பொருள்கள். அப்படி எப்போதும் விலை மதிப்பில்லாத வஸ்துக்களை கொண்டு இயங்கக்கூடிய கப்பல்கள் நிறைய இருக்கக்கூடிய திருக்கடல் மல்லை திவ்யதேசம் இது. அதை வளங்குள் மனத்தாரவர் அப்படின்னா அந்த திவ்யதேசத்தையே நினைச்சு சுத்தின்னு இருக்கிற மனசு யாருக்கு இருக்கோ அவளைதான் மனசே நீ சேவிக்கணும் அப்படின்றார். அப்படின்னா ஒண்ணு மகாபலிபுரத்துக்கு போகணும், அந்த பெருமாளை சேவிக்கணும், இல்ல அவரை பத்தி நினைச்சுட்டே இருக்கணும்.
இல்ல மனசு அந்த மகாபலிபுரத்தை அந்த பெருமாளையே சுத்தி சுத்தி வரணும். அப்படி எந்த பாகவதர் இருக்காரோ அவரை வலம் கொள், அவரை பிரதட்சிணம் பண்ணு, அப்படின்னா பெருமாளுக்கு சமானமானவர் அவர் நமக்கு அப்படின்னு காட்டி கொடுக்கிறார். கடல் மல்லை தலசயனம் நெஞ்சில் தொழுபாரை தொழுவாய் என் தூ நெஞ்சே. அப்படி போக முடியலன்னாலும் பரவாயில்ல, மனசுல நினைச்சு யார் சேவிக்கிறாரோ அவரை நீ சேவி, உன்னுடைய மனசுல நீ நினைச்சுக்கோ அவரை. கடிநீர் கடைகமழும் கடல் மல்லை தலசயனம் தொழுநீர் மனத்தவரை தொழுவாய் என் தூ நெஞ்சே. திருக்கடல் மல்லையை சேவிக்கிறவாளதான் நீ சேவிக்கணும், அப்போதுதான் நீ தூய்மையான நெஞ்சு. பெருமாளை இந்த க்ஷேத்திரத்தை யார் சேவிக்கலையோ அவளை நினைச்சியானா, அவளோட பேசினியானா, அவளை சேவிச்சியானா உனக்கு தூய்மை போயிடுறது, நீ மாசுடைய நெஞ்சாகி விடுகிறாய். அப்பேற்பட்ட மாசுடைய நெஞ்சிலே பெருமாள் வந்து தங்க மாட்டான். ஆகையினால மனசுல இருக்கக்கூடிய மாசு போனோம், மனசு தூய்மை அடையணும்னா பாகவதால நினைக்கணும் அப்படின்றது சாஸ்திரார்த்தம். ஸ்ரீமத் ரகசியத்திரை சாரத்திலே சுவாமி தேசிகன் குறிப்பிடுறார், குருபரம்பரா சாரத்திலே. ஏதானும் தப்பு பண்ணிட்டோம், மனசுல ஏதோ தப்பான எண்ணம் வந்துடுத்து, மனசுக்கு ஏதோ ஒரு அசுத்தி வந்துடுத்து, அந்த அசுத்தியை எப்படி போக்கிக்கிறது? சரீரத்துல அசுத்தி வந்துடுத்து, தீர்த்தம் ஆடுறோம், ஸ்நானம் பண்றோம், போயிடுறது. மனசுல அசுத்தி வந்துட்டா என்ன பண்றது? பாகவதாளுடைய ஸ்மரணம், பாகவதால நினைச்சுக்கணும் மனசுல. பாகவதால வசந்தவாளா சொல்லக்கூடியவா ஆச்சாரியால். ஆகையினாலே ஆச்சாரியாளுடைய தனியனை சொல்லி அவளை தியானம் பண்ணிக்கணும். அப்படி பண்ணினோமானா அந்த மனசிலே எழுந்த தோஷமானது போயிடுறது. அப்போ மாசுடன் இருக்கக்கூடிய நெஞ்சு பாகவதரான ஆச்சாரியருடைய தனியனையும் அவருடைய திருவுருவத்தையும் தியானம் பண்ணினா விட்டு தூய் நெஞ்சாகி விடுகிறது. இனிமேல் பெருமாள் வந்து அந்த மனசுல தங்கறதுக்கு ஒரு குறைவும் இல்லை. ஆகையினாலே பாகவதர்கள் அவளுடைய ஞாபகம், அவளுடைய தியானம், அவளுடைய கீர்த்தனம், இதுதான் மனசுக்கு தூய்மை தரக்கூடியதுன்னு ஆழ்வாரும் காட்டி கொடுக்கிறார். பிணங்களிடு காடதனுள் நடமாடு பின்னகனோடு இணங்கு திருச்சக்கரத்து எம்பெருமானார்க்கிடம் விசும்பில் கணங்களியங்கும் மல்லை கடல் மல்லை தலசயனம் வணங்கும் மனத்தார் அவரை வணங்கெந்தன் மட நெஞ்சே. பெருமாள் பார்க்கடலை விட்டு வந்து படுத்துட்டான். பெருமாளை சேவிக்கணும்னு திருப்பார்கடலுக்கு போன ருத்ரன் அங்க பெருமாளை காணாம எங்க இருக்கேன்னு தேடி வந்தான். வந்து பார்த்தா பெருமாள் இங்க தரையில படுத்துட்டு இருக்கான். அடியவர்களுக்காக இத்தனை இறங்கி சேவை சாதிக்கக்கூடிய பெருமாளை விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்லாம ருத்ரனும் இங்கேயே தங்கிட்டான். அவனுக்கும் நெருக்கமாக சேவை சாதிக்கக்கூடிய இந்த எம்பெருமான், அவனுடைய ஊர் இந்த திருக்கடல் மல்லை. ருத்ரன் வந்ததை பார்த்துட்டு மற்ற தேவர்கள் எல்லாமும் கூட வந்து கும்பல் கும்பலா சேவிச்சுட்டு இருக்கான் இந்த பெருமாளை. அவ எல்லோராலும் சேவிக்கப்படக்கூடிய இந்த திருக்கடல் மல்ல பெருமாள் இருக்கானே, அவனையும் அவ நடமாடின் இருக்கிற இந்த திருக்கடல் மல்லையையும் யார் வணங்குறாளோ அவளதான் மனசே நீ வணங்கணும், மற்றவாளை வணங்க கூடாதுன்றார். கடிகமழும் நெடுமருகில் கடல் மல்லை தலசயனத்து அடிகளடியே நினையும் அடியவர்கள் தம்மடியான். இத்தனை பாசுரத்துல கிட்டத்தட்ட 9 பாசுரத்துல மனசுக்கு உபதேசம் ஆயிடுத்து. தன்னுடைய மனசுக்கு உபதேசம் பண்ணினார் ஆழ்வார். இப்ப ஆழ்வாருடைய மனசு அவருடைய உபதேசத்தெல்லாம் ஃபாலோ பண்ணிடுத்து, கேட்டுடுத்து. ஆழ்வார் சொன்னபடி எல்லாம் மாறி போயிடுத்து. இப்போ அதனால மனசு மாறினாதானே நாமளா இருப்போம். தப்பான மனசு நல்ல மனசா மாறணும், தூய் நெஞ்சாயிடுத்து. இப்ப ஆழ்வார் என்னவா மாறிட்டார் அப்படின்னு தன்னுடைய நிலையை வெளியிடுறார் ஆழ்வார். நான் சொன்னதெல்லாம் மனசு கேட்டுடுத்து, மாறி போயிடுத்து. நான் இப்ப எப்படி இருக்குன்னு தெரியுமா? கடிகமழும் நெடுமருகில் கடல் மல்லை தலசயனத்து அடிகள். இந்த திருக்கடல் மல்லையிலே படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சுவாமி, அவனுடைய அடியே நினையும் அடியவர்கள், அந்த ஸ்தலசேன பெருமானுடைய திருவடிகளையே தியானம் பண்ணக்கூடிய பாகவதர்கள் இருக்கா பாருங்க, அவர்களுடைய அடியான். நான் கடல் மல்லை ஸ்தலசேன பெருமானுடைய பக்தன் கிடையாது. ஸ்தலசேன பெருமானுடைய பக்தர்களான பாகவதார்காலே அவளுடைய பக்தன் நான் அப்படின்னுட்டு பாகவத அடியவன் என்று தன்னை சொல்லிக் கொள்கிறார். பாகவதாளுக்கு தான் தாசன் என்று சொல்லிக் கொள்கிறார். அப்பேற்பட்ட அழகிய வடிவிலே விளங்கக்கூடிய நீண்ட வேலை உடைய கலிகன்றி திருமங்கை ஆழ்வாரான நான் சொன்ன இந்த 10 பாசுரங்களை யார் மனசுல பதிய வச்சுக்கிறாளோ அவ முதல்வர் முதலாவாரே அப்படின்னா நித்தியசூரி கூட்டங்களோட மோட்ச தசையில இருப்பார்கள் அப்படின்னு அருளி செய்கிறார். இது பாகவத பிரபாவத்தை வெளியிட்ட ஒரு பாசுரம். இன்னும் ஆழ்வார் தன்னுடைய அவதார ஸ்தலமான திரு ஆலியிலே பாடும்போது, சங்கு தங்கு தடங்கடல் கடல் மல்லையுள் கிடந்தாய் அருள் புரிந்து இங்கு எண்ணுள் புகுந்தாய் அப்படின்னுட்டு திருக்கடல் மல்லையிலே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் அருள் புரிந்து ஆழ்வாருக்கு அனுகிரகம் பண்ணி அவருடைய மனசுல பூந்துட்டான் அப்படின்னு தெரிவிக்கிறார். முடியல சுவாமி, இந்த பெருமாளை பலவிதமா அனுபவித்தேன், இவனுடைய அடியவர்களை எல்லாம் தெய்வம்னு கொண்டாடினேன், அந்த அளவுக்கு என் மனசு விட்டு போக மாட்டேன்றான் இந்த பெருமாள். இப்பேற்பட்ட எளிமையான பெருமாளை தேடி கண்டுபிடிக்க முடியல, இங்க கண்டுகொண்டேன்றதுனால அந்த மகிழ்ச்சியிலே இன்ப பாடல்களா பாடி தள்ளிவிட்டேன். கடைசியில என்னுடைய நிலைமை என்ன தெரியுமா? ஒரே பாட்டுல சொல்லி முடிச்சுடுறேன்.
உள்வாய் புலெந்த புனிதா என்றழைக்க உள்ளே நின்று என் உள்ளம் குளிரும் ஒருவா கல்வா கடல் மல்லை கிடந்த கரும்பே. பகாசுர வதம் பண்ணின கண்ணா அப்படின்னு நான் கூப்பிடுறேன்னு வச்சுக்கோ. நீ வெளியில இருந்து வந்து நான் தான் கண்ணேன்னு சொல்லல, என் உள்ளே இருந்து வந்து எதுக்கு ஆழ்வாரே எங்கேயோ கூட்டு இருக்கீங்க, நான் உங்களுக்கு உள்ளே இருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய மனசை குளிர வைக்கிற நீ. அப்படின்னா என்ன, ஸ்தலசேன பெருமாள் வந்து தன்னுடைய மனசுல பூந்துட்டான், தான் மனசுலயே தங்கிட்டான்னு சொல்றாரு ஆழ்வார். பெருமாளை மனசுல தியானம் பண்ற அடியவர்களை தான் சேவி, அவளோட தான் சேரு, மத்தவாளோட சேராதேன்னு சொன்னாரோ இல்லையோ. மனசு அப்படியே கேட்டுடுத்து. அதனால பெருமாள் ஆழ்வார் மனசுலயே வந்து தங்கிட்டான், வெளியில போக மாட்டேன்றான். புல்வாய் பிளந்த புனிதா கண்ணா அப்படின்னு கூப்பிடுறார். கூப்பிட்டு எங்க பாக்குறேங்க ஆழ்வாரே, வெளியில இருந்து வரமாட்டான் கண்ணன், நான் அதோ உங்க உள்ள வந்துட்டேனே, உள்ள பாருங்க எங்க வெளியில தேடுறேங்க அப்படின்றான் நான் பெருமாள். அப்படி சொல்லி ஆழ்வார் அப்படியே குளிர வைக்கிறான். ஆழ்வாருக்கு உச்சி குளிர்ந்து போயிடுத்து. பெருமாளை வெளியில தேட வேண்டாம், நான் உள்ளே இருக்கேன்னு சொன்ன உடனே ஆழ்வார் மனசு குளிர்ந்து போயிடுத்து. என் உள்ளம் குளிரும் ஒருவா கல்வா திருடான்றார். நான் ஆச்சரியமா சொல்லிட்ட கல்வான்னா, பின்ன ஆழ்வாருக்கே தெரியாம அவருடைய மனசுல வந்து பூந்துட்டான்னா கல்வனோ இல்லையவன். கல்வா கடல் மல்லை கிடந்த கரும்பே, திருக்கடல் மல்லையிலே படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய தேன் சொட்டக்கூடிய சுவை நிறைந்த கரும்பே. வல்லலே புண்டரீக மகர்ஷிக்காக இறங்கி வந்த, எத்தனையோ அடியவர்களுக்காக இறங்கி வந்த, எனக்காகவும் இறங்கிய மனசுக்குள்ள வந்துட்ட. எப்பேற்பட்ட வள்ளல் நீ. வள்ளல்கள்னா எதை கேட்டாலும் கொடுத்துட்டே இருக்கணும். நீ நான் எல்லோருக்கும் சுவாமின்னு சொல்லக்கூடிய உன்னுடைய கௌரவத்தையே விட்டு கொடுக்கறிய, நீ எப்பேற்பட்ட வள்ளல். வள்ளால் உன்னை எங்கனம் நான் மறக்கேனே. இப்ப நான் எப்படி இருக்கேன்னு தெரியுமோ, உன்னை மறக்க முடியாத நிலையில இருக்கிறேன். இந்த மாதிரி ஆழ்வார் உன்னை மறக்க முடியல, நான் எப்படி மறப்பேன்னு உருகினதெல்லாம் சில இடங்கள்ல தான். திருக்குறுங்குடி நம்பியின் இடத்திலே உருகினார். நம்பியை தென் குறுங்குடி நின்ற அச்செம்பொனே திகழும் திருமூர்த்தியை உம்பர்வானவர் ஆதியம் சோதியை எம்பிரானை என் சொல்லி மறப்பனோ. எப்படி மறக்க முடியும் திருக்குறுங்குடி நம்பியை அப்படின்னு அங்க உருகினர். திருவேங்கடமுடையாரிடத்திலே உருகினர். திருவேங்கடமுடையானை எப்படி நான் மறப்பேன் அப்படின்னு அங்க உருகினர். இப்போ இங்க திருக்கடல் மல்லையிலே உருகுகிறார். வல்லால் உன்னை எங்கனம் நான் மறக்கேனே, உன்னை மறக்க முடியாது. மறக்க முடியாதபடிக்கு என்னுடைய மனசை ஆக்கிரமித்துக் கொண்டு இந்த கரும்பு அப்படியே படுத்துட்டு இருக்குது. மனசெல்லாம் நிறைஞ்சு போயிடுது கரும்பு, கடல் மல்லை கரும்பு அப்படின்னுட்டு. திவ்ய தேசங்களா போய் அர்ச்சாவதார பெருமாளை சேவிக்கிறவாளுக்கு தான் மோட்சம், மற்றவாளுக்கு கிடையாதுன்னு சொன்ன உத்தமமான பாசுரம். இண்டியார் மண்டையேந்தி பிறர் மனை தெரிதந்துண்ணும் உண்டியான் சாபம் தீர்த்த ஒருவனோர் உலகமேத்தும் கண்டியூர் அரங்கம் மெய்யம் கட்சி பேர் மல்ல என்று மண்டினார் உயலல்லால் மற்றையாருக்கு உயலாமே அப்படின்னு திவ்யதேசங்கள் தோறும் போய் சேவிக்கிறவாளுக்கு மோட்சம் கிடைக்காம யாருக்கு கிடைக்கும்னு கேட்ட பாட்டுல ஆச்சரியமா மல்லைன்னு சொல்லக்கூடிய திருக்கடல் மல்லையையும் ஆழ்வார் கொண்டாடுகிறார். மடல்லையும் கூட காரார் குடந்தை கடிகை கடல் மல்லைன்னுட்டு திருக்கடல் மல்லையை மங்களதாசனம் பண்ணிருக்கார். மண்ணும் கடல் மல்லை மாயவனைன்னுட்டு இந்த எம்பெருமானையும் மங்களதாசனம் பண்ணியிருக்கிறார். இப்படி திருமங்கை ஆழ்வாராலே பேருக்கு 28 பாசுரங்களாலே மங்களாதாசனம் பண்ணப்பட்ட ஆச்சரியமான எம்பெருமான். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் செறிந்த பனை பறித்து தின்களிற்றை சாடி முறிந்து விழப்பாகனையும் மோதி எரிந்து தருக்கு அடல் மல்லை குமைத்தான் தஞ்சமென்று நெஞ்சே திருக்கடல் மல்லைக்குள் திரி. நன்னா நெருக்கமா அடர்ந்து பெருசா வளர்ந்திருக்கக்கூடிய 2 தந்தங்களை உடையது குவலாயாபீட்டம்னு சொல்லக்கூடிய மத யானை. அந்த யானையினுடைய தந்தங்களை அப்படியே கிழங்க புடுங்கிறது போல அப்படியே அசால்ட்டா புடுங்கி அதை அடித்து கொன்ற பெருமாள் அப்பேற்பட்ட மாவீரன். அந்த யானையை காப்பாத்துறதுக்காக வந்த மாவீரனான பாகனையும் கூட அப்படி பிடிச்சி ஒரு தள்ளுனா அவன் போட்டான். அப்பேற்பட்ட மகாவீரன். அவளுடைய தருக்கு அடல் மல்லை, தருக்குன்னா செருக்கு கர்வம், அவளுடைய கர்வத்தையும் சரீர பலத்தையும் அடக்கின வீரன். எங்க யானையையும் பாகனையுமே நீ கொண்டுட்டியா, என்ன பண்றேன் பாருன்னு பாஞ்சுண்டு வந்தா பெரிய மல்லர்கள், மல்யுத்த வீரர்கள். அவளுடைய பலத்தை அவளுடைய கர்வத்தையும் அடித்து அவளையும் துவம்சம் பண்ணின பெருமாள். தருக்கு அடல் மல்லை குமைத்தான், அவளுடைய கர்வத்தை அடக்கினவன். அந்த கண்ணனே, அந்த பெருமாளே தஞ்சம் என்று அவனே எனக்கு கதி, அவனுடைய திருவடிகள் தான் நான் மோட்சம் போறதுக்கு ஒரே வழி அப்படின்னு அறுதியிட்டு
தீர்க்கமா தீர்மானமா முடிவு பண்ணி, நெஞ்சே என் மனசே திருக்கடல் மல்லைக்குள் திரி. இங்கதான் விஷயம். எதிரிகளை அழிக்கக்கூடிய பராக்கிரமம் பொருந்திய பெருமாளுடைய திருவடிகளை மனசே நீ நினைச்சுக்கோ. ஏன்னா அந்த திருவடிகள் தான் நீ மோட்சம் போறதுக்கு, நீ கடை தேறுவதற்கு கதி. இது வாஸ்தவமான பேச்சு, இதுக்கு மாற்று பேச்சு ஒண்ணுமில்ல. அப்படி நினைச்சுட்ட மனசு என்ன பண்ணணும்னு பிள்ளை பெருமாள் ஐயங்கார் சொல்றாரு தெரியுமோ? அப்படி நினைச்சியானா நெஞ்சே திருக்கடல் மல்லைக்குள் திரி. நீ இருக்க வேண்டிய இடம் இது தெரியுமா? திருக்கடல் மல்லை தான் அப்படின்னு தம் மனசுக்கு சொல்றார். எதனால? கலியன் என்ன சொன்னார் 10 பாட்டுல? திருக்கடல் மல்லைய நினைக்காதவா, திருக்கடல் மல்லையில சுத்திர மனசு இல்லாதவாள்லாம் பாகவதா இல்ல, அவளை சேவிக்க மாட்டேன்னு சொன்னாரோ இல்லையோ? அதனாலே பாகவத கோஷ்டியிலே சேர்ந்தவாளுக்கு தான் மோட்சம், பிரபத்தி பண்ணிண்டவாளுக்கு தான் மோட்சம். நீ மோட்சம் போகணும்னு நினைச்சியானா பாகவதனா இருக்கணும். யார பாகவதன்னு திருமங்கை ஆழ்வார் ஒத்துக்கிறார்? திருக்கடல் மல்லைய நினைச்சு மனசு யாருக்கு அங்கேயே சுத்தி சுத்தி வரதோ அவளதான் பாகவதா, மோட்சம் போறதுக்குரியவா, எனக்கே சுவாமின்னு எல்லாம் திருமங்கை ஆழ்வார் சொல்றார். அதனால அந்த பட்டியல்ல இடம் பெறணும், ஆழ்வாருடைய மனசுல இடம் பிடிக்கணும்னா மனசே நீ திருக்கடல் மல்லைக்குள் திரி, அங்கேயே திரிஞ்சுண்டு உன்னுடைய மனசு, உன்னுடைய எண்ணம் அதை விட்டு வேற எங்கேயும் போகக்கூடாதுன்னு நியமிக்கிறார். அப்படி ஆச்சரியமான பாசுரம் விஷ்ணு ஸ்தலாதர்சத்திலே சொல்லப்பட்டதா தியான ஸ்லோகம். நாம்னா சாகர பர்வதே ஸ்ருதினுதே அனந்தே விமானேத்புதே பశ్చాన్ నిర్మల పుండరీక సరసః ప్రాచీ ప్రదేశే క్షణః లక్ష్మ్యా భూమి సమాఖ్యయా చ విలసతే భక్తావనే దీక్షితః విజ్ఞానాకర పుండరీక మునినా సాక్షాత్కృతో భాసతే. நாம்னா சாகர பர்வதே, கடல் மல்லைன்னு சொல்லக்கூடிய பெயரை உடைய ஊரில், ஸ்ருதி நுதே வேதங்களாலே தொழப்படக்கூடிய, அனந்த விமானே அத்புதே அனந்த விமானத்தின் கீழே அத்புதமாக சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமாள். பశ్చాத் நிர்மல புண்டரீக சரசகா பிராச்சி பிரதேசேக்ஷணஹ, தூய்மையான புண்டரீக புஷ்கரணின்னு சொல்லக்கூடிய குளத்தினுடைய கரையிலே கிழக்கு நோக்கிய திருமுக மண்டலத்தை பார்த்தபடி, அதாவது சமுத்திரத்தை பார்த்தபடி, லக்ஷ்மியா பூமி சமாக்கியா, தாயாருக்கு நிலமங்கைன்னு பெயர், அந்த நிலமங்கை தாயாரோட கூட விலசத்தே விளங்குகிறான், வசிக்கிறான். எதுக்காக இங்க இப்படி படுத்துட்டு இருக்கான்? பக்தாவனே தீட்சிதா, பக்தர்களை காப்பாற்றுவேன் என்கிற விரதத்தோடு கூட அதை தீட்சையா வச்சுட்டு படுத்துட்டு இருக்கான். அப்படி எந்த பக்தரை காப்பாத்தினான்? விஜ்ஞானாகர புண்டரீக முனினா சாட்சாத்கிருதோ பாசத்தே, அறிவுக்கு களஞ்சியமாக இருக்கக்கூடியவர், ஞான களஞ்சியமா இருக்கக்கூடியவர். இந்த ரிஷியை போல ஞானம் ஒருத்தருக்கும் இல்லைன்னு சொல்லும்படியான ஞானத்தின் உறைவிடமா இருக்கக்கூடிய புண்டரீக மகர்ஷிக்கு சாட்சாத்தா சேவை கொடுத்தவனா படுத்துட்டு இருக்கான் பெருமாள். எப்படி இவர் அப்படி விஞ்ஞானாகரம்னு சொல்லக்கூடிய அறிவு களஞ்சியமா மாறினார்? பெருமாளுக்கு சமானமான ஞானம் வேணும்னுட்டு ஞானப்பிரான்னு சொல்லக்கூடிய வலவெந்த பெருமாளை நோக்கி தபஸ் பண்ணி ஞானம் பெற்ற ரிஷி. அதனாலதான் ஒரு பக்தன் நினைத்தா சாதாரண சமுத்திரத்தை இறைத்தாலே திருப்பார்கடல் பெருமாளை அடையலாம் அப்படின்னுட்டு வசந்த பிரம்ம ஞானத்தோட சமுத்திர ஜலத்தை கையால வாரி இறைக்க முற்பட்டார். அதுதான் உண்மையான ஞானம். எதை அறிந்தால் அனைத்தும் அறிந்தவனாகலாம், பிரம்மத்தை அறிந்தால் அனைத்தும் அறிந்தவனாகலாம். அந்த பெருமாளை நான் எப்படி நினைச்சாலும் அந்த பெருமாள் என்னுடைய பக்திக்கு இறங்கி சேவை கொடுப்பான்னு எதை பத்தியும் யோசிக்காம தீர்மானமா இறங்கினார் பாருங்க. அவர் தான் அறிவே வடிவானவர், அவருக்கு இருப்பதுதான் உண்மையான ஞானம், அவர் தான் அறிவு திகழும் கோயில். ஆகையினாலே விஞ்ஞான ஆக்கரர் அவர். அவர் யாரு? புண்டரீக முனி. அவருக்காக சாட்சாத்தா சேவை கொடுத்த பெருமாள். அப்படி பக்தர்களை காப்பாத்துறது, அவளுக்கு இறங்கி அனுகிரகம் பண்றதே என்னுடைய விரதம் என்று இங்கு படுத்துக் கொண்டிருக்கிறான் பெருமாள். எப்படி ராமனுக்கு சரணாகத ரக்ஷண விரதமோ அந்த மாதிரி இந்த கடல்மல்லை ஸ்தலசேன பெருமாளுக்கு பக்தர்களுக்கு இறங்கி அனுகிரகம் பண்ணக்கூடிய விரதம் தீட்சை. திருக்கடல் மல்லைன்னு சொல்லக்கூடிய இந்த திவிதேசத்திலே பெருமாள் ஸ்தலசேனத்து உறைவார்னு தரையில படுத்துண்டு நிலமங்கை தாயார்னு சொல்லக்கூடிய தாயாரோடு கூட அனந்த விமான நிழலிலே புண்டரீக புஷ்கரணி கரையிலே கிழக்கு நோக்கிய திருமுக மண்டலத்தோடு சமுத்திரத்தை பார்த்தபடி பக்தர்களை காக்கும் உறுதி உடையவனாக, விரதமுடையவனாக, அறிவு களஞ்சியமான புண்டரீக மகர்ஷிக்கு காட்சி கொடுத்தவனாக விளங்குகிறான் அப்படின்னு சலபுராணத்திலே இந்த ஸ்லோகம் தெரிவிக்கிறது. நாம்னா சாகர பர்வதே ஸ்ருதினுதே அனந்தே விமானேத்புதே பశ్చాன் நிர்மல புண்டரீக சரசஹ பிராச்சீ பிரதேசே க்ஷணஹ லக்ஷ்மியா பூமி சமாக்கியயா ச விலசதே பக்தாவனே தீக்ஷிதः விஜ்ஞானாகர புண்டரீக முனினா சாட்சாத்கிருதோ பாசதே. ஸ்ரீமன்மல்லபுரீஷாய கமலாலய வக்ஷசே
ஞானப்பிரபாஸ்வரூபாய ஸ்தலசையாய மங்களம் ஸ்ரீமன்மல்லபுரீஷாய ஞானதீபப்பிரபாயுஷே ஸ்ரீபூதயோகினே பூயாத் நித்யஸ்ரீர்நித்யமங்கலம். உள்வாய் பிளந்த புனிதா என்றழைக்க உள்ளே நின்று எண்ணுள்ளம் குளிரும் ஒருவா கல்வா கடல் மல்லை கிடந்த கரும்பே வல்லால் உன்னை எங்கனம் நான் மறக்கேனே.